அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துதல்களையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, தேவன் அவருடைய அளவற்ற கிருபை நிமித்தமாக மறுபடியுமாக நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த நாளிலும் கொடுத்து, இந்த சாயங்கால வேளையில் சத்தியத்தை நாம் படிக்கும்படியாகவும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் நடக்கும்படியாகவும் நல்ல ஒரு கிருபையை தேவன் தந்திருக்கிறார். தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நாளுக்குரிய வேத பாடத்திற்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜெபம் செய்வோம். ஜெபத்தை நம்முடைய அனுசுவர் கார்த்திகேயன் அவர்கள் ஏறெடுக்கும்படியாக அனைவர் சார்பாக அன்புடன் நினைக்கிறோம். ஜெபம் செய்வோம். தாம் ஒருவராய் சாவாமல் உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறதான சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனே, அன்பின் பிதாவே, இதோ இந்த நேரத்தையும் இந்த பொழுதையும் தேவன் தாமே நீர் கிருபையாய் கொடுத்திருக்கிறப்பா. இந்த நேரத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் வகையிலே கொடுத்தப்பனே, எங்களுடைய அன்பு சகோதரர் வாயிலாக நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் தாமே ஒரு சத்தியத்தை தயாராக வைத்திருக்கிறப்பா. அதை நாங்கள் படித்து புரிந்து கொள்ளும்படியாக தேவன் தாமே எங்கள் ஞானத்தையும் பரிசுத்தாயின் வடிவத்தில் இருந்த ஆசிரியர்களுமாய் ஜெயிக்கணும் தகப்பனே. பேசுகிற உடைய பிள்ளைக்கும் கேட்கறதான எங்களுக்கும் கூட அதிகமாக பரிசுத்தாவை தர வேண்டுமா எங்களை ஜெயிக்கணும் தகப்பனே. இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுடைய தேவி பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரும் இருந்து வழிநடத்த வேண்டுமாய் இந்த சிறிய ஜெபத்தை எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். இன்றைய நாளிலும் கூட தேவன் நமக்கு கிருபையாய் தரக்கூடிய பாடத்தின் தலைப்பு பார்த்தீங்கன்னா, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்தி தான் இருக்கோம்னு நினைக்கிறேன் நான். ஸோ காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய அன்பு சகோதரர் நித்தின் அவர்கள் நம்முடைய தேவ செய்தி கொடுக்கும்படியாக அனைவர் சார்பாக அன்புடன் நினைக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமை கர்த்தருமா இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பின் நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே இந்த மாலை வேளையிலே கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் முதலாவது பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அவருடைய குமாரரும் நம்முடைய அருமை கர்த்தருமா இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த மாலை பொழுதிலே தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய ஒரு விசேஷித்த கிருபையினால ஒவ்வொரு நாட்கள் தோறும் நம்ம வேதத்தில் இருக்கக்கூடிய உன்னதமான பாடங்களை கற்று வருகிறோம். நேற்றைய நாளிலும் கூட பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து பார்த்தோம். எசேக்கியா உண்டாக்குன டனலை குறித்து பார்த்தோம். அது கடைசி காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒட்டுமொத்த சகல ஜாதிகளும் வரும்பொழுது தேவன் எவ்வாறு அந்த ஒரு சூழ்நிலையை அவருடைய பிள்ளைகளுக்காக சகாயம் பண்றார் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் டேல நம்ம பார்த்துருந்தோம். இந்த ஒரு நாளிலும் கூட நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் பார்க்க இருக்கிற ஒரு வேத பாடத்தின் தலைப்பானது பார்க்கும் பொழுது, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுதல் அல்லது காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாடம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு கேரக்டர் ஸ்டடி. நமக்கு தெரிந்த அநேக வசனங்கள் இந்த பாடத்தில் நம்ம மீண்டுமாக நம்ம படிப்போம். இந்த கடைசி காலத்தில் வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கேரக்டர் ரொம்ப முக்கியம்னு எல்லா பாடத்துலையும் நம்ம கேட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த லெசன்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாகவே சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையாள போறோம். இது பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய எல்லாருக்கும் அதே போல பேசக்கூடிய அடியானுக்கும் சேர்ந்தது தான் இந்த ஒரு பாடம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம எல்லாரும் மனசுல வச்சுக்கொண்டு இந்த பாடத்துக்குள்ளாக நம்ம போகலாம். இந்த COVID-19 இந்த ஒரு சூழ்நிலையில அநேகருக்கு நிறைய நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இவ்வளோ நாட்களாக நம்ம காலத்தை நல்லா பிரயோஜனப்படுத்திட்டு இருப்போம். அதுல இன்னும் எப்படி பெட்டரா நம்ம தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்துல கூட நம்ம பார்க்க போறோம். இந்த கால சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த உலகம் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத ஒரு டெக்னாலஜி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கு. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒருத்தர்னால ரொம்ப ஃபாஸ்டா இன்னைக்கு மூவ் ஆக முடியும். மனசுல நினைக்கிற ஒரு விஷயத்தை இமிடியேட்டா பார்த்தீங்கன்னா உலகத்தின் இன்னொரு மூலையில் இருக்கிற ஒரு சகோதரனுக்கு வித்தின் செகண்ட்ல மைக்ரோ செகண்ட்ல என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இதெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கட்டாயம் இல்லை. ஒருத்தருக்கு லெட்டர் போடணும், அந்த லெட்டர் போய் சேருதானே தெரியாது, அது சேர்றதுக்கு 1 மாசம் ஆகும். இந்த மாதிரி கம்யூனிகேஷனே இல்லாத ஒரு காலம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. பட் இந்த கடைசி காலத்துல அறிவு பெருத்து போற இந்த காலத்துல பார்க்கும்போது நிறைய டெக்னாலஜி, நிறைய தேவையான கம்யூனிகேஷன்ஸ் தேவன் இந்த உலகத்துல அனுமதிச்சிருக்கான்னு பார்க்குறோம். நம்ம கிட்ட நேரடியாக கேட்டோம் அப்படின்னா, முன்னாடி இருந்த நாட்களை காட்டிலும்
இன்னைக்கு நம்ம அதிகமான நேரம் நம்மளால சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா நம்மளுடைய பதில் என்னவா தான் இருக்குங்க. ஆஃப்டர் இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் நேரத்தை சேவ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இங்கிருந்து ஒரு ஊர் போகணும் அப்படின்னா ஒரு 10 மணி நேரம் ஆகுதுன்னா இன்னைக்கு ஃப்ளைட் ஏறினா ஒரு 2 ஹவர்ஸ்ல போயிடலாம் மேக்ஸிமம். அப்போ அந்த 8 ஹவர்ஸ் என்னன்னா நமக்கு சேவிங். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டெக்னாலஜி வச்சு எங்களால் நிறைய நேரத்தை நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட அதே சமயம் ஒரு பெரிய வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைசி காலத்தில் இதே டெக்னாலஜி இந்த கடைசி காலத்தில் வாழக்கூடிய நம்முடைய நேரங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிடுது. நம்மை அறியாமையே ஒரு 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 வைரஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்மளை அறியாமையே நம்முடைய உடம்புக்குள்ள பூந்து நம்முடைய மைண்டை வந்து கரெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த கடைசி காலத்தில் நடக்குது நம்ம பார்க்குறோம். ஸோ இதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் சாதாரணமாகவே நீங்கள் மனுஷன் எடுத்துட்டீங்கன்னா 3 ஒரு விஷயத்துல மனுஷன் இருக்கான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு நினைப்பான். ஆனால் அவனை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அநேக தடைக்கற்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மனுஷனுக்கு இருக்கு. இப்படி தான் உலகம் போயிட்டு இருக்கு. பயங்கரமாக என்கேஜாக இருக்கான். நான் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும்னு நினைச்சிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள மனுஷனுடைய வாழ்க்கை இன்னைக்கு வந்துச்சு பாத்தீங்கன்னா மொத்தத்துல வந்துருச்சு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல அதிகமான ஒரு டெம்டேஷன் அப்படிங்க தமிழ்ல சொல்லுவோம். ஒரு 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 வகையான தூண்டுதல். மனிதன் வந்து ஈஸியா தவறுறதுக்குண்டான அநேக சூழ்நிலைகள் முன்ன இருந்த காலத்தை காட்டிலும் இன்னைக்கு மிக அதிகமா இருக்குன்னு பாக்குறோம். அதே போல இன்னைக்கு மனிதனுடைய இருதயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா கூட செல்ஃபிஷ் ஆம்பிஷன்ஸ் நிறைய வச்சிருக்கான். ஒரு சுயநலமான நோக்கம், நான் மாத்திரம் நல்லா இருக்கணும், நான் பெரிய ஆளாகணும், மற்றவங்க எல்லாரையும் கீழே தள்ளணும், இந்த மாதிரியான ஒரு சுயநலமான நோக்கத்துல இந்த மாதிரியான ஒரு லேசினஸான ஒரு உலகத்துல தான் இந்த கடைசி காலத்துல தேவனுடைய பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆதிகால அப்போஸ்தலர்களை குறித்து நம்ம பார்த்தோம்னா அவங்க வாழ்ந்த காலத்துல இந்த மாதிரி அவங்களுக்கு இருந்துச்சா அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அவங்களுக்கு இல்லை. ஆனாலும் அவர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காலத்தை பிரயோஜனப்படுத்தி இருக்காங்க. இந்த கடைசி காலத்துல வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கூட இவ்வளவு சூழ்நிலைகள் உலகத்துல நடந்தாலும் இதுல நம்ம எஸ் அ கிறிஸ்டியனா நமக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. என்னதான் உலகம் இப்படி வந்து ஒரு சுயநலமான நோக்கத்தோடும் அதே போல உலகத்துல இருக்கிற மனுஷன் அதிகமான டிஸ்ட்ராக்ஷனோடும் போகும்போது கூட தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல கூட ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவர்களா வாழக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஒன்று சொல்ல போனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம், நம்ம பார்க்கிறோம். ஸோ இதை குறித்து தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போறோம். நமக்கு என்னெல்லாம் தடை இருக்கு, இந்த தடையில நம்ம எப்படி நேரத்தை வந்து மீட்பது. நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரிடீமிங் த டைம்ன்றது நேரத்தை மீட்பது நம்ம கிட்ட தான் இருக்கு. பட் நம்ம கிட்ட இருந்தே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா அந்த டைமை சேவ் பண்ணக்கூடிய ஒரு டைம்ல இருக்கும். ஸோ இதற்கு ஆதாரமாக வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 16ஆம் வசனம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். சோ அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க எபேசியருக்கு எழுதும்போது என்ன சொல்றாருன்னா ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல். அப்ப ஞானமற்றவர்கள்னா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலக ஜனங்களை நீங்க எடுத்துக்கலாம். அவங்க ஞானம் இல்லாம நடக்கிறாங்க. நம்மள சொல்லும் போது ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஏன் கவனமாயின்ற வார்த்தை யூஸ் பண்றாருன்னா கொஞ்சம் நம்முடைய கவனச்சிதறல் ஏற்பட்டுச்சுன்னா இந்த கிறிஸ்தவ ஜீவியத்துல அட்டர்லி டிஃபீட்டட் நம்ம தான் பார்க்கிறோம். அப்படியே விழுந்துருவோம் கீழே. அவர் சொல்றாரு நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை என்ன பண்ணிக்கிங்கன்றாருன்னா பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ நம்ம கிட்ட இப்ப கேட்டா காலத்தை பிரயோஜனப்படுத்தணுமான்னு கேட்டா நம்ம ஆபீஸ்ல நம்முடைய பதில் என்னன்னா ஆமா, நாங்க டெய்லி சப்ஜெக்ட் பார்க்குறோம், டெய்லி நாங்க குரூப்ல என்ன பண்றோம்னா நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றோம், டெய்லி நாங்க பைபிள் பற்றி தான் பார்க்குறோம் அப்படின்னு பார்க்குறோம். பட் அதையும் தாண்டி கொஞ்சம் ஒரு படி மேலே போய் நம்ம நிஜமாவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்றோமா அப்படிங்கிறது தான் இந்த பாடத்துடைய முடிவுல கூட நம்ம ஒரு சில லிட்டரலா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையோட நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ இங்க சொல்லக்கூடிய இந்த நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை நீங்க இங்கிலீஷ்ல எடுத்தீங்கன்னா பிகாஸ் த டேஸ் ஆர் ஈவல் அப்படின்னு இருக்கு. அந்த ஈவல் அப்படிங்கக்கூடிய வார்த்தையோடைய அந்த கிரேக்க பதம் தான் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய G4190 அப்படிங்கிற அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ட்ஃபுல்னு சொல்றாங்க. அதாவது நாட்கள் பொல்லாதவைகள் தான். இந்த நாட்கள் எப்படி இருக்குமா அநேகரை புண்படுத்தும் அப்படின்றாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறியவர்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில இந்த கடைசி காலத்துல யாரோ ஒருத்தர்னால ஹர்ட் ஆகிட்டே தான் இருக்கிறோம். அவர் சொல்றாரு மேக்கிங் த மோஸ்ட் ஆஃப் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்வளோ உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ
அந்த சான்ஸை விட்டுறாதீங்க, கட்டாயம் என்ன பண்ணுங்கன்னா யூஸ் பண்ணுங்கன்றார். இதே விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியர்ல அவர் கொடுக்குறாரு பாருங்க. கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பொறுப்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து, திரும்ப திரும்ப பவுல் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை ஞானமாய் நடந்துன்னா, நிறைய பேர் ஞானம் இல்லாம நடக்கிறாங்க அப்படின்றாரு. காலத்தை என்ன பண்ணிக்குங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஸோ திரும்ப திரும்ப வார்த்தை பவுல் இதே தான் சொல்றார். நம்ம டைரக்டா அந்த லெசனுக்குள்ள போகலாம். எப்படி காலத்தை பிரயோஜனப்படுத்துறது? ஸோ இந்த பாடத்துல 2 விஷயம் பார்க்க போறோம். நீங்க பாடத்தோடைய 2வது பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிராக்டிக்கலான இந்த சூழ்நிலை, இந்த காலத்தில் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை பார்க்க போறோம். அது மாத்திரம் இல்ல, இந்த பாடத்துடைய முதல் பகுதியில் டாக்டரின் நமக்கு என்ன சொல்லுது, காலத்தை நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்துறதுன்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் விஷயம், தேவன் நமக்கு 2 பிரமாணம் கொடுத்திருக்கார். என்ன பிரமாணம் நமக்கே தெரியும். ஒன்னு, பிதாவாகிய தேவனை முழு மனதோடு நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 2வது, உன்னை போல் பிறனையும் என்ன பண்ணு, நேசின்றார். ஸோ இப்போ இந்த 2 பிரமாணத்தை இந்த கடைசி காலத்தில் வாழக்கூடிய நாம் 100% கை கொண்டிருக்கோமா அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸ்லி நம்முடைய பதில் என்னதான்னு கேட்டிங்கன்னா நோ. ஏன்? இன்னைக்கு இவ்வளோ சூழ்நிலை இருக்கு, இவ்வளோ டெக்னாலஜி இருக்கு. ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு உலகத்திலிருந்து, அதாவது ஒரு உலகத்தின் 1 கோடி முனையிலிருந்து மறு கோடிக்கு என்ன பண்ணலாம்னா அனுப்பலாங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இருந்த போதிலும் நம்மளால ஏன் இந்த பிரமாணத்தை கை கொள்ள முடியல அப்படின்னா, இதே இந்த கடைசி காலத்தில் வாழ்ற சேம் டெக்னாலஜி தான் இன்னைக்கு நமக்கு ஒரு வகையான டேஞ்சராக கூட இருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 2 பிரமாணத்தை நம்ம முன்னாடி வச்சு இந்த பாடத்துக்குள்ள போகலாம். ஆதிகால சபை நல்லாவே தேவனுக்கு பிரியமா இந்த 2 கற்பனைகளை கை கொண்டாங்க. ஆனாலும் முதலாம் சபைக்கு தேவன் கொடுக்கும்போது ஒரு சின்ன எச்சரிப்பு கொடுக்குறாரு. என்ன எச்சரிப்பு கொடுக்குறாருன்னு கூட வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. பாருங்க, எபேசு சபை குறித்து நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்திலேயே தேவன் சொல்றார், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன பண்ண, நீ நல்லா தான் இருந்த, ஆனா என்னாச்சுன்னு தெரியல, நாட்கள் கடக்க 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 உன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த அன்பு என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தணிஞ்சிருச்சுன்றாரு. இது ஆதிகால சபையில எல்லாமே இருந்து, ஈவன் கிறிஸ்து இருந்து நிறைய டாக்டரின் சொல்லி கொடுத்து அப்போஸ்தலர் இருக்கும்போதே நடக்குது. இந்த கடைசி காலத்துல இவ்வளவு டெக்னாலஜி இருக்கிற டைம்ல நம்முடைய நிலைமையை குறித்து கூட நம்ம என்ன பண்ணலாம்னா வசனத்துல முதல்ல கவனிக்கலாம். ஸோ நம்ம இருக்கிற காலத்துடைய சபையுடைய பேர் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், லவோதிக்கன் டைம்ஸ், 7ஆம் கால சபை. இந்த கால சபைக்கு இருக்கிற ஒரு முக்கியமான டேஞ்சரை தான் ஆல்ரெடி தேவன் நமக்கு சொல்லியிருக்கார். வாசிக்கலாம் பாருங்க. ரெவலேஷன் 3ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16வது வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். சோ ரொம்ப தெளிவா அவர் சொல்றார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும்ன்றார். இந்த 7ஆம் கால சபையில எக்ஸாக்டா நம்முடைய இருதயத்துடைய கண்டிஷன் அவர் சொல்லும் போது, நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, அவர் சொல்றாரு, நீ குளிருமன்றி அனலுமன்றி இருந்தால் வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று என்ன பண்ணுவேன், பாந்தி பண்ணி போடுவன்றார். அப்ப 7ஆம் கால சபையில நம்ம ரிடீமிங் த டைம்ங்கிற டைட்டில்ல பார்க்கும்போது காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திட்டு இருக்கோமா, உண்மையானமே பண்றோமா அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டா பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம நினைக்கிறோம். அப்ப இருந்தும் ஏன் 7ஆம் கால சபைக்கு இதை சொல்றாருன்னா, நீ டபுள் மைண்டா இருக்க, டபுள் மைண்டா இருந்தா அவன் என்னதான் பண்ணிடுவான்னா வாந்தி பண்ணி போடுறாங்க. இதேதான் யாக்கோபு கூட சொல்லும் போது, இரு மனம் உள்ளவன் எப்படிதான் இருப்பான். வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். சோ டபுள் மைண்டட் பீப்புள், இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். கொஞ்சம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் பிராக்டிக்கலான லெசன் அப்படிங்கறதுனால நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். என்னதான் நம்ம வந்து சப்ஜெக்ட் பேசுறோம், சப்ஜெக்ட் கேட்கிறோம், சபையை வழி நடத்துறோம், எல்லா குணாதிசயங்கள் நமக்குள்ள இருக்கு. ஆனாலும் இந்த இருமனம் நமக்குள்ள இல்லைன்னு நம்மளால யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் சொல்ல முடியாது. வசனம் சொல்லுது, டபுள் மைண்ட்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்க நினைக்கிற டார்கெட்டை உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ஒருபோதும் ரீச் பண்ண முடியாது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் எப்படி இருக்கானா நிலையற்றவன். அதைத்தான் ரெவலேஷனே அவர் கோட் பண்றார். நீ அனலும் அல்ல, நீ இந்த ரூட்டும் அல்ல, நீ குளிரும் அல்ல, இந்த ரூட்டும் இல்ல, நீ டபுள் மைண்ட்ல இருக்க. டபுள் மைண்ட்ல இருந்தேன்னா உன்னை நான் என்னதான் பண்ணிடுவேன், வாந்தி பண்ணி போட்டுறார். இதை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
அவருடைய காலத்துல அவர் அழகா சொல்லியிருக்காரு. எப்படி சொல்றாருன்னா, ஒரு மனுஷன் 2 எஜமானுக்கு ஊழியம் பண்ண முடியுமான்னு அவர் கேட்கிறார். சோ அதை கூட வசனத்துல வாசிச்சிடலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக் கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. சோ நல்லா நம்ம வாட்ச் பண்ணலாம். மத்தேயு 6:24 சொல்லுது, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். நீங்க கீழே இருக்க வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது அப்படின்னா, இப்ப நல்லா நம்ம கவனிக்கலாம். இப்ப நம்ம யாருக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம்? ஆக்சுவலா இப்ப காலத்தை பிரயோஜனப்படுத்துறோம்னு நம்ம சொல்றோம். யாருக்கு ஊழியம் செய்யறோம்னா, தேவனுக்கு தான் செய்யறோமான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவோம். உலக பொருளுக்கு பண்றோமான்னு கேட்டா நம்முடைய பதில் என்ன? இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்ப வசனம் கிளியரா இருக்கு. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய நம்மள பார்த்து சொல்றார், உங்களால் கூடாது. அப்போ ஒரு மனுஷன் 2 எஜமானுக்கு கட்டாயம் ஊழியம் செய்யக்கூடாதுன்னா, டபுள் மைண்டட் பீப்புள் இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வழி அங்க ஒரு நிறைவேற்றதா இருக்காதுன்னு பாக்குறோம். இந்த கடைசி காலத்துல வாழக்கூடிய நமக்கு இந்த டபுள் மைண்ட் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டு போயிட்டார், உங்களால 2 பக்கமே 2 பேருக்குமே பிடிச்ச மாதிரி இந்த உலகத்துல உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா வாழ முடியாதுன்றார். சோ இப்ப இந்த வசனங்களை பேஸா வச்சுட்டு தான் இப்ப பாடத்துக்குள்ள போறோம். இந்த பாடத்துல இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்னா, இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிற இந்த வேர்ல்டுல மனுஷனால சாதிக்க முடியாத எதுவும் இல்லைன்ற கண்டிஷன்ல ரொம்ப ஒரு மேட்டுமையான ஒரு டெக்னாலஜில மனுஷன் போயிட்டு இருக்கான். செல்ஃபிஷ்னஸ் அவனுக்குள்ள இருக்கு. அவன் நினைக்கிறதெல்லாம் சாதிக்க முடியும்னு நினைக்கிறான். ஆனா இந்த காலத்துல தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சில பேசிக் பிரின்சிபல், தேவன் கொடுக்கிற பிரமாணத்தை கூட கடைபிடிக்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னா, 7ஆம் கால சபையை சொல்றார், நீங்க அனலும் அல்ல குளிரும் அல்ல, இருமனம் உள்ளவனுக்கு தன்னுடைய வழிகள் அப்படி இருப்பான நிலையற்றவனா இருப்பான். ஒரு மனுஷன் 2 எஜமானுக்கு ஊழியம் பண்ண முடியாது. ஒண்ணு தேவன், இல்லைன்னா உலக பொருள். இப்ப நம்ம முடிவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். நம்ம சபையா நம்முடைய கோர்ஸை முடிக்கணும்னா, ஒண்ணு தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணிக்கணும், இல்ல அப்படின்னா சோரம் போயிட்டோம்னா உலகத்துக்கு போயிடும். சோ தேவன் கொடுத்த முதல் பிரமாணம் என்னங்க? 10 கற்பனைகள். சோ இந்த வசனம் படிச்சுட்டு அந்த வசனம் வாசிக்கலாம். மத்தேயு இந்த கடைசி காலத்துல கூட அந்த கோல்டு லவ்னு சொல்றாங்க இல்லைங்களா, அனலும் அல்ல குளிரும் அல்லன்ற பாயிண்ட்டுக்கு 12ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். சோ கீழே அவர் சொல்லும்போது கூட இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா லவ் வில் grow cold. சோ அன்பு இருக்கும், ஃப்ரீஸ் ஆயிரும். ஒரு சில சுச்சுவேஷன்ல உலகத்துக்கு தகுந்த மாதிரி மனுஷன் இருப்பான், ஒரு சில சுச்சுவேஷன்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருப்போம். இப்படி 2 சைடும் இருந்தோம் அப்படின்னா கட்டாயம் இந்த காலத்துல அன்பு என்ன ஆயிரும்னா தணிஞ்சு போயிடும். இப்ப தேவன் கொடுத்த முதல் பிரமாணம் நமக்கு தெரியும், யாத்ராகமம் 23ல படிக்க வேணாம், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேணாம். இப்ப இந்த வசனத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா கரெக்டா? முன்னாடியே கேட்ட கேள்விதான். ஒரு மனுஷன் 2 எஜமானுக்கு என்ன பண்ண முடியாது? ஊழியம் பண்ண முடியாது. ஒரு எஜமான் யாருன்னு தெரியும், சாத்தான். சாத்தானுடைய டிவைசஸ், அவனுடைய இன்ஃப்ளூயன்சஸ் வச்சுக்கலாம். இன்னொரு எஜமான் பிதாவாகி தேவன். இப்ப 2 பேருக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னா இந்த வசனம் சொல்லுது, என்னை என்று உனக்கு வேற தேவர்கள். அப்ப நம்ம பிதாவாகிய தேவனுக்கு ஈக்குவலா இந்த உலகத்துல ஒரு பொருளையோ ஒரு நபரையோ யாரோ ஒருத்தர் நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கட்டாயமா நமக்கு தேவன் என்று இன்னொரு தேவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆகுறாங்கன்னா ஆப்வியஸ்லி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது கூட, இந்த மாதிரி கடைசி காலத்துல நிறைய பேர் வந்துருவாங்க, ஆனாலும் டைம் கிடைக்குதோ இல்லையோ நீன்றது நம்மள நீ என்ன பண்ணுனா ஜாக்கிரதையாய் திருவசனத்தை என்ன பண்ணுனா பிரசங்கம் பண்ணுன்றார். கவனிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. சோ எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். ஏன் நம்மளை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு அங்க எழுதுறாருன்னா, கட்டாயமாக இந்த காலத்துல டைம் கிடைக்காதும்போ. அவர் சொல்றாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு டைம் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும். நீ அதுக்காகலாம் பிளான்லாம் பண்ண முடியாது.
எல்லா நேரமும் தேவனுக்காக தான் நீ யூஸ் பண்ணணும்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க நமக்கு ஏன் சொல்றாருன்னா, இன்னைக்கு இருக்கிற காலம் அந்த மாதிரியான ஒரு காலம். ஸோ இப்போ நம்ம லிட்டரலாகவே டைம் சேவ் பண்ணுறோம், தேவனுக்காக நம்முடைய நேரத்தை என்ன பண்ணுறோன்னா நம்ம பிரயோஜனப்படுத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கேரக்டர் காமிக்கணும்னு சொல்லுவோம். எல்லா பாடத்துலையும் நம்ம சொல்கிறது தான், கேரக்டர் காமிக்க சபையாக பாருங்க, அதுக்கு தான் படிக்கிறோன்றோம். எப்படி கேரக்டர் காமிக்கிறது? லாக்டவுன் டேஸு எங்கே தான் இருக்கும்? வீட்டில் தான் இருக்கும். வீட்டில் என்ன பிரதர் நம்ம கேரக்டரை காமிக்கிறோம்? நம்ம அடிக்கடி படித்த விஷயங்கள் தான். முதல் காரியம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டைமை சேவ் பண்ணுறோம். ஏதோ ஒரு வகையில் நம்ம தேவையில்லாத காரியத்திலேருந்து நம்முடைய நேரத்தை மீட்டெடுத்து காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்துறோம்னா தேவனுக்காக பிரயோஜனப்படுத்துறோம். இப்போ தேவனுக்காக நம்ம பிரயோஜனப்படுத்தும் போது முதல் காரியம், ஒரு குடும்பத்தில் தலைவன் ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா? யார் தலைவன்? தலைவனா தலைவியா? கட்டாயம் குடும்பத்துக்கு தலைவன் இல்லைங்களா? ஒரு கணவன் தான் குடும்பத்துடைய தலைவன். இப்போ கணவன் தன்னுடைய நேரத்தை ரெடீம் பண்றார், மீட்டுக் கொள்றார். தன்னுடைய நேரத்தை தேவனுக்காக அவர் சேவ் பண்ணி வைக்கிறார், ஊழியத்துக்காக அல்லது பைபிள் படிக்கிறதுக்காக அப்படின்னா அந்த நேரம் யாருக்காகவும் சேர்த்துதான் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஃபேமிலியில் இருக்கிற தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் சேர்த்துதான். ஏன் அப்படின்னா மனைவியும் பிள்ளைகளும் ஒரு பலவீன பாண்டம் நமக்கு நல்லா தெரியும். அப்ப அந்த பலவீன பாண்டத்தையும் சத்தியத்துல கரெக்டா வழி நடத்துறதுக்கு யாருக்கு தான் உரிமை இருக்கு, யாருக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல வாழக்கூடிய கணவன்களாகி நமக்கு தான் இருக்கு. நம்ம பாக்குறோம், இதுதான் பைபிளும் சொல்லுது. ரிடீமிங் த டைம்ல முதல் பாயிண்ட், இந்த காலத்தை எப்படி நம்ம இந்த காலத்துல யூஸ் பண்றதுன்றத எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ல பவுல் சொல்றார், வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூருங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் என்ன பண்ணுங்க? அன்பு கூறுங்கள். சோ இந்த வசனம் அடிக்கடி படிக்கிறோம். எப்படி பிரதர் அன்பு கூறுறது? இப்போ அடுத்த பாயிண்ட், டைம் சேவ் ஆயிருச்சு, அன்பு கூறும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், பட் சகோதரிகள் இதை ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்க வேணாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சகோதரிகளுக்கு வீட்டில் நிறைய வேலைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களால கரெக்டா தேவனுக்காக அவங்களுடைய டைமை சேவ் பண்ண முடியல அப்படின்னா வீட்டில் இருக்கிற கணவன்மார்கள் தன்னுடைய மனைவிக்கு உதவி பண்ணி அவர்களுக்கு சில நேரங்கள் என்ன பண்ணலாம். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அல்டிமேட் ஏம் என்ன? ஒரு குடும்பத்துல ஒரு தலைவன் இருந்தாருன்னா அந்த மனைவியாகட்டும் அவங்களுடைய பிள்ளைகளாகட்டும் அவங்க கர்த்தருக்குள்ள வளர்றதும் யாருடைய தலையாய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற கணவன்மார்கள். ஸோ அவர்களுக்கு இருக்கிற நேரத்தை தன்னுடைய குடும்பத்தோட தன்னுடைய மனைவிக்கு ஏதாவது ஒரு சில காரியங்களை உதவி பண்ணி கூட அவங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்தி அவர்களை கிறிஸ்துவுக்குள்ள வழிகாட்டக்கூடிய ஒரு உரிமையும் யாருக்கு தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கணவன்மார்கள். அப்ப குடும்பமா கணவன் மனைவியை சேர்ந்து அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும் பட்சத்துல அவர்களை கர்த்தருக்குள்ள வளர்க்கறது கூட இந்த ரிடீமிங் த டைம்ல ஒரு பாயிண்ட் தான். வாசிக்கலாம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, இந்த டைம்ல கட்டாயம் நம்ம ஃபேமிலியோட தான் இருக்கும். பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல், அப்ப வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் நம்ம பேரண்ட்ஸா இருக்கக்கூடிய நம்முடைய கேரக்டரை கட்டாயம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை என்ன பண்ணும். அப்போ ஒரு கணவன் தன்னுடைய நேரத்தை மிச்சம் வைக்கிறார். மிச்சம் இந்த சென்ஸ் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா அவர் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காம கடவுளுக்காக நேரத்தை எடுக்கிறார் அப்படின்னா அந்த நேரத்துல அவர் மாத்திரம் சபையாகிறது ஒரு வேலை கிடையாது, அவரை வளர்த்துக்கிற வேலை கிடையாது. தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளைகளையும் அவங்களுக்கு ஏற்ற சிக்ஷைகளை கொடுத்து அவர்களை என்ன பண்ணணும்னா கர்த்தருக்கேற்ற அந்த போதனையில வளர்க்கணும். அப்படி வளர்க்கும் போதுதான் தேவன் சொன்ன மாதிரி இந்த வசனம் அங்க ஃபுல்ஃபில் ஆகும். வாசிக்கலாம், 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். சோ இந்த வசனம் கிளியரா நமக்கு புரியும். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால், இப்ப வீட்டாரை விசாரிக்கிறது என்ன? இப்போ ஒண்ணும் இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் சபையை நல்லா வழி நடத்தக்கூடிய கண்டிஷன்ல இருக்காருன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃப்ரம் அவங்களுடைய ஹோம்ல இருந்து. ஸோ அவங்க ஃபேமிலிக்கு உண்டான நீடு அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் growth அவர் பார்த்து கரெக்டா விசாரியாமல் போனால், ஒருவேளை அப்படி பண்ணிட்டோம் நம்ம அப்படின்னா இந்த டைம்ல அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவ்விசுவாசியிலும் எப்படி இருப்பான்? கெட்டவனா. அப்ப இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துறது முதல்ல எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்முடைய பர்சனல் லைஃப், நம்முடைய மனைவி, அப்புறம் நம்முடைய பிள்ளைகள், அப்புறம் நம்முடைய ஒட்டுமொத்த குடும்பம்,
அப்புறம் எங்கன்னு பாத்தீங்கன்னா எக்லீசியா. ஒருவேளை வந்து ஒரு சகோதரர் சத்தியத்தில் இருக்கார், குடும்ப சத்தியத்தில் இல்லைன்னா அதுக்கு பவுல் கொடுக்குற விஷயங்கள் வேற நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன நிலைமையில் அழைக்கப்பட்டாரோ அதில் நினைச்சிருந்தா போதுன்றார். சத்தியத்தில் இருக்கும் பட்சத்தில் இது அப்ளிகபிள் நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இதெல்லாம் பண்ணி முடிச்சாதான் அடுத்து என்ன சொல்றாருன்னா, நமக்கு ஒரு விசுவாச வீடு இருக்கு, அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த காலத்துல என்ன பண்ணோம்னா பிரயோஜனப்படுத்தணும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவுள். சோ என்ன சொல்றாரு, நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக. நம்ம யோசிச்சோம்னா நமக்கு டைமே கிடைக்காது, நம்ம தான் வந்து டைமை எடுத்துக்கணும். யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவுள். இதனுடைய பிராக்டிக்கலா இது எப்படின்றத பாடத்துடைய 2வது பகுதியில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்குதுன்னா ஃபேமிலி, அப்புறம் நம்முடைய பிள்ளைகள், அப்புறம் நம்முடைய மொத்த குடும்பமா வருது, அப்புறம் விசுவாச குடும்பத்துக்கு வருது. இங்க எல்லா இடத்துலயும் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை தன்னுடைய நேரத்தை அதிகமா செலவிடக்கூடிய ஒரு கண்டிஷன்ல இருக்கிறாங்க. இதுக்கு தான் தேவன் நமக்கு என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு நாட்களும் நேரங்களையும் காலங்களையும் கொடுக்குறாரே தவிர மற்ற உலக பிரகாரமான வேலைகளுக்கெல்லாம் வந்து 2வது ஒரு பட்சம் தான் நம்ம பார்க்கிறோம். இது அப்போஸ்தலனாகிய பவுல் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். என்ன சொல்றாருன்னா, நம்ம அவரை குறித்து நல்லா நம்ம படிச்சிருக்கிறோம். அவர் வந்து மேரேஜே பண்ணிக்கல, மேரேஜே பண்ணாம, ஏன்னா தன்னுடைய நேரம் வேற எதுக்கும் செலவாயிடக்கூடாதுங்கிற பட்சத்துல மேரேஜ் கூட பண்ணாம அவர் என்ன பண்றாருன்னா கடவுளுக்காக வாழ்றார். இது அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்து பாருங்க. இப்ப நம்ம மேரேஜே பண்ணாம நான் கடவுளுக்காக வாழ்றேன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி வாழாம ஒரு தவறான ஒரு நடக்கையில நான் இருந்தேன் அப்படின்னா நான் மேரேஜ் பண்ணாம இருந்தும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஸோ இங்க என்ன சொல்றாருன்னா, என்ன பர்பஸ்க்காக நம்ம டைம் சேவ் பண்றோம், நம்ம எடுக்கிறோமோ அந்த பர்பஸ் அங்க ஃபுல்ஃபில் ஆகணும்ன்றாரு. பவுல் இதை நல்லா புரிஞ்சுக்கிறாரு. நான் ஒன்னும் வீணா இந்த காரியத்தை பண்ணலன்னு அவர் எழுதுறாரு. வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாத படிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பாருங்க, ஆயினும் நான் ஓடினதும், நான் ஓடிட்டு இருக்கிறதும் ஓடி முடிச்சதும் ஒருபோதும் தேவனுடைய சமூகத்துல அது என்ன ஆகாது. அப்ப அவர் என்ன நிச்சயிச்சுட்டாருன்னா, நான் நிறைய விஷயங்களை கிறிஸ்துவுக்காக இழந்திருக்கிறேன். இழந்த விஷயம் எதுக்குன்னா என்னுடைய காலத்தை பிரயோஜனப்படுத்திருக்கு. எனக்கு இருக்கிற கொஞ்ச நாள், உதாரணத்துக்கு பவுல் ஒரு 10 வருஷம் வாழ்றாருன்னா இதுக்குள்ள எதுக்கு நமக்கு ஃபேமிலி அப்படின்னு அவர் யோசிச்சிருக்காரு. அப்படி யோசித்த மனுஷன் அந்த 10 வருஷத்துல தான் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து அவர் பார்க்கும்போது, நான் ஓடிட்டு இருந்ததும் சரி இப்ப ஓடுறதும் சரி ஒருபோதும் வேஸ்ட் ஆகாது. நான் என்ன நிர்ணயித்து ஓடனோ அந்த ஓட்டத்தை என்ன பண்றேன்னா பர்ஃபெக்டா நான் ஓடிட்டுன்றாரு. ஸோ நம்ம எல்லாருக்குமே இந்த காரியத்துல யாரு ரோல் மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஸோ அவர் எப்படி காலத்தை பிரயோஜனப்படுத்தினார் அப்படிங்கும் போது, தன்னுடைய தாயினுடைய பராமரிப்புல அவர் வளர்ந்து வரும்போது சரியா ஒரு 12 வயசு 12 வயசுல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் போய் அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய ப்ரீச்சர்ஸ்க்கு டீச் பண்ணிட்டு இருந்தார். அவங்களுடைய அம்மா அப்பா வந்து கேட்கறாங்க, எங்கப்பா போயிட்டு அவங்க நான் தேடிட்டு இருக்குமே அப்படிங்கும் போது அவர் என்ன சொன்னார், ஐ எம் டூயிங் மை ஃபாதர்ஸ் பிஸ்னஸ். அப்ப என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்துல நான் பிறந்தேன் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து தேவனுடைய கைடன்ஸ்ல கரெக்டா புரிஞ்சுக்கிட்டார். இப்ப இன்னைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், நமக்கு எல்லா சத்தியங்களும் தேவன் கொடுத்தார். ஆனா இந்த நோக்கத்துல நம் கண்ணும் கருத்துமாக இந்த கடைசி காலத்தில் இருக்குமா. ஒரு நிமிஷம் டேட்டா மட்டும் பார்த்து ரொம்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சிறிய தடங்கள். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போன அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த கடைசி காலத்தில் இவ்வளோ சூழ்நிலைகள் இருக்கும்போதும் நம்ம எப்படி காலத்தை பிரயோஜனப்படுத்துறது அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வசனத்தை எடுத்தோம். ஃபேமிலியில் நம்முடைய மனைவி கிட்ட, நம்முடைய பிள்ளைகள் கிட்ட, ஒட்டுமொத்த ஃபேமிலி, புற சபை, விசுவாச குடும்பத்துக்கு எல்லாம் பண்ணுறது குறித்து பார்த்தோம். இது எல்லாத்துக்குமே நமக்கு யார் ரோல் மாடல் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஸோ அவர் தேவாலயத்துக்கு போகும்போது கூட அவங்க அம்மா அப்பா தேடும்போது அவர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், அதை கூட வசனத்தில் நம்ம படிக்கலாம். வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். சோ தன்னுடைய தாயும் தகப்பனும் ரொம்ப எமோஷனலா வந்து தன்னுடைய பையனை தேட வராங்க.
அங்க தேவனுடைய திட்டத்தை புரிஞ்சுக்கிட்ட நம்முடைய ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் என்ன பண்ணும் இருக்கணும். ஐ எம் டூயிங் மை ஃபாதர்ஸ் பிசினஸ். இப்ப இதே விஷயம் தான் நமக்கு. இப்ப நமக்கும் ஃபேமிலி இருக்கு, நமக்கும் குடும்பங்கள் எல்லாமே இருந்து, ஆனாலும் தேவனுடைய திட்டத்துக்காக நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைய இந்த அளவுக்கு முன்னிலைப்படுத்தி இந்த கடைசி காலத்துல காலத்தை பிரயோஜனப்படுத்துற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருக்கிட்டையும் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க யார எங்க எப்படி வச்சு பாக்குறதுன்னு தெரியாத ஒரு தடுமாற்றமான வாழ்க்கையில இந்த கடைசி காலத்துல தேவனுடைய பிள்ளைகள் வாழ்றோம். முதல் பிரியாரிட்டி பிரமாணம் சொல்லுது தேவன், ரெண்டாவது பிரியாரிட்டி பிரமாணம் சொல்லுது உன்னை போல் பிறன். அந்த பிறன்ல தான் நம்முடைய குடும்பம் வரும்னு நம்ம பார்க்கிறோம். இங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பிரமாணத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டார். ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி எங்க அப்பாவுக்கு தான், அப்புறம் தான் என்னுடைய உலக பிரகாரமான தாய் தகப்பன்னு சொல்லி ரொம்ப அருமையா அந்த ஒரு காரியத்தை அவர் முடிக்கிறார். நம்ம எல்லாரும் சாப்பிட்றதுக்கு மறப்போமா? கட்டாயம் என்ன பண்ணுவோம்னா மறக்க மாட்டோம். அது இந்த லாக்டவுன் டைம்ல இருக்கிற ஒரே என்டர்டைன்மெண்ட் வந்து சாப்பிட்றது மட்டும்தான். ஸோ இந்த விஷயத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட கொண்டு போனா ஒரு முறை சீஷர்கள் வந்து கேட்கறாங்க, பாருங்க காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்துறாருன்னு. சாப்பிடாம இருந்தும் தேவனுக்கு ஊழியம் பண்ணலாங்கிறத இன்டைரக்டா விட்னஸ் பண்றாரு. ஆண்டவரே சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க ரிக்வஸ்ட் கேட்கும்போது அவர் சொல்றாரு, நீங்கள் அறியாத வேறொரு போஜனம் எனக்கு இருக்கு, அது என்னன்னு அவரே விட்னஸ் பண்றாரு. நம்ம தெரிஞ்ச வசனம் யோவான் 4ஆம் அதிகாரம் 31 மற்றும் 34. யோவான் 4ஆம் அதிகாரம் 31 மற்றும் 34. இப்படி நடக்க சீஷர்கள் அவரை நோக்கி ரவி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. சோ இப்ப நம்ம அனுதின வாழ்க்கையில வாழ்றோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை பத்தி ஏதாவது என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம டே டு டே எந்திரிச்சோடனே நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து லிட்டரலா இருக்கிற ஃபுட்டு தான் ஞாபகம் வரும். பட் இன்னைக்கு பிதாவுடைய சித்தம் ஏதாவது ஒரு காரியம் பிப்ளிக்கலா நான் பண்ணிட்டு அப்புறம் வந்து நான் சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு அந்த ப்ரியாரிட்டியில வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இந்த மாம்சத்துக்குரிய காரியம் தான் நமக்கு வருதே தவிர ஆவிக்குரிய காரியம் வர்றது. இந்த பட்சத்துல இப்படி இருக்க பட்சத்துல எப்படி நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்த முடியும்? இங்க ப்ரியாரிட்டி முதல்ல யார் தான்? நம்முடைய மிஷன் எல்லாமே எதுன்னு பாத்தீங்கன்னா நாம் சபையா மாறணும், அதுக்கு உண்டான காரியங்கள் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிங்கிறத இங்க கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் நமக்கு என்ன பண்றாருன்னா வேற வேற கோணங்கள்ல நமக்கு அவர் சொல்லி கொடுக்குறாரு, நம்ம பார்க்கிறோம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரியான ஒரு ஓட்டத்துல ஓடும்போது நமக்கு சத்தியம் தெரியும், உலக பிரகாரமான காரியத்துடைய நாலேஜ் நமக்கு இருக்கு. ஒருவேளை நம்ம சபையா ஆகாம தவறி போறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? தேவன காரணம் சொல்ல முடியுமா? கூட இருக்கிற உடன் சகோதர சகோதரிகளை காரணம் சொல்ல முடியுமா? இல்ல நம்முடைய குடும்பத்தார காரணம் சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் முடியாது. முழுக்க முழுக்க இந்த வாய்ப்புல இருந்து நம்ம இழந்து போறோம் அப்படின்னா நம்முடைய சுயநலம் மாத்திரமே. நம்ம ஒளியை விரும்பாம இருளை அதிகமாக விரும்பினாதான் நமக்கு என்ன கிடைக்குன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா ஆக்கினி தீர்ப்புன்றார். யோவான் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினி தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பாருங்க, இப்ப நம்முடைய ஆண்டவர் சொல்றார், அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றார், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால். இங்கே அதேதான், ஆண்டவர் 2ஆம் வருகையிலே வந்துட்டார், சத்தியமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க பிரச்சனை என்னன்னா அது பிரச்சனை அல்ல, நம்முடைய கிரியைகள் டே பை டே டூ ஒஸ்டா இருக்கு. பிராக்டிக்கலா பேசலாம், என்னடா ஒஸ்டா இருக்குன்னு சொல்லாருன்னு தவறா நீங்க எடுத்துக்கலாம். பிராக்டிக்கலா அதுதான் நம்முடைய நிலைமை. ரொம்ப பொல்லாதவர்களா இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே. ஒருவேளை நாம் இந்த வாய்ப்பை இழக்கணும் அப்படின்னா இதே வசனம் நமக்கு பொருந்தும். நாம் ஒளியை பார்க்கிலும் எதை அதிகமா விரும்புறோம்? இருள்ன்றது உலக பிரகாரமான எல்லா காரியத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா பைபிள் சொல்லுது நாம இருளை விரும்பக்கூடாதுன்னு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். சோ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு கம்ப்ளீட் கிறிஸ்துவோடைய டாக்டரின்குள்ள வந்துட்டோம். இப்ப நம்ம அந்த காலத்துல கிடையாது. சோ அந்த காலத்துல இருந்து வந்த நம்ம ஒளியினுடைய புண்ணியங்கள் கிறிஸ்துவோடைய புண்ணியங்களை அறிவிக்கதான் இப்ப உள்ள வந்திருக்கோம் ஞானஸ்தானம் எடுத்து. பட் திரும்ப நம்ம அந்த இருளுங்கிற பாவ உலகத்துக்குள்ள போனோம் அப்படின்னா கட்டாயம் இவ்வளவு தூரம் நம்ம ரிடீம் பண்ண அந்த ரேன்சமே நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா மறுதளிக்கிறது. இப்ப காலத்தை பிரயோஜனப்படுத்துறது டாக்டரின் வைஸா மாத்திரம் தான் பார்த்துட்டு இருக்கோம். பிராக்டிக்கலா இன்னும் பார்க்கல, நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம் பிராக்டிக்கலா என்ன பார்க்கலாம்னா, இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு பிரமாணம் சொல்றாரு.
இந்த பிரமாணம் தெரியாத தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா இந்த பிரமாணத்தை 100% இப்போ வரைக்கும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா திங்க் பண்ணலாம். இது முதல்ல 10 கட்டளைகளை தேவன் கொடுக்கிறார். வாசிக்கலாம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பாருங்க, பிறனுடைய வீட்டை என்ன பண்ணக்கூடாது? இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் இன்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். சோ ரொம்ப எளிமையா அவர் சொல்றாரு, பொறாமப்படாதன்றார். மற்ற விஷயத்தை பார்த்து எனக்கு இது வேணும்னு சொல்லி நீ நினைக்காதன்னு சொல்லி அங்க தேவன் பழைய ஏற்பாடுலேயே கொடுத்துட்டார். இன்னைக்கு ஃபுல் நாலேஜ் நம்ம வாங்கிட்டோம். பை பிராக்டிகலி நம்ம ஸ்பீக்கிங் பார்க்கும்போது இந்த பிரமாணத்தை நம்ம 100% இப்போ வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்றோமான்னு பார்த்தீங்கன்னா அநேக இடங்கள்ல ஏதோ ஒரு வகையில இச்சைங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு நம்முடைய இருதயத்தின் நினைவுக்குள்ள ஏதோ ஒரு கார்னர்ல இருந்துட்டே இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் புதுசா ஒரு மொபைல் பார்த்தா கூட நம்ம நெக்ஸ்ட் டைம் வாங்கினா அந்த மாதிரி ஒரு மொபைல் வாங்கணும். புதுசா ஒரு லேப்டாப் பார்த்தா கூட நெக்ஸ்ட் டைம் நம்ம இதை விட பெட்டரா ஒன்று வாங்கி நம்ம என்ன பண்ணணும்னா எக்லீஷா கொண்டு வரணும். ஏதோ ஒரு வகையில நமக்கு அந்த இச்சைன்றது ஒண்ணு தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. இதை கிறிஸ்து சொல்றாரு, நீங்க இந்த காரியத்தை பண்ண வேணாம், நம்மள சொல்றாரு நீங்க பாத்தீங்கன்னாவே அந்த காரியம் அங்க நடந்தேறிடுச்சு அப்படின்றார். வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. இப்ப இப்படி ஒரு மனுஷன் பழைய ஏற்பாடுல இப்படி ஒரு தவறு பண்ணும்போது அந்த மனுஷனுக்கு என்ன தண்டனைங்க? அந்த மனுஷனை கல்லெறிஞ்சு கொல்றது, அல்லது அந்த மனுஷனையும் அந்த ஸ்திரீயும் நெருப்பு வச்சு கொளுத்துவாங்க கடைசியா கொன்னு. இப்ப இதே பிரமாணம் புதிய ஏற்பாடுல ஏன் நமக்கு உடனே இந்த ஜட்ஜ்மெண்ட் வரமாட்டேங்குதுன்னா எல்லாத்துக்கும் காரணம் கிறிஸ்துடைய ரேன்சம். இப்ப இந்த ரேன்சம் நம்ம ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நம்ம கிடைக்கிற நேரங்கள்ல நிறைய விஷயம் தேவனுக்கு தகாத விஷயத்த பண்றோம். காரணம் நமக்கு எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வரதில்லைன்னு நினைக்கிறோம். ஆனா வசனம் பார்க்கிறோம், தன் இருதயத்துல அவர் அந்த காரியத்தை பண்றாரு. இப்படிப்பட்ட மனுஷனுக்கு என்னதான் ஜட்ஜ்மெண்ட்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி யோவான்ல வாசிச்சோம் இல்லைங்களா, அவங்க இருளையே அதிகமா விரும்புறனால அந்த ஆக்கினி தீர்ப்பு அவர்களுக்கு வந்துச்சு. இதான் எபிரேயர்ல சொல்லும்போது மோசேயின் பிரமாணத்தை ஒருத்தர் மீறினா 1-2 சாட்சியினால அந்த மனுஷன் கொல்லப்பட வேணும். இங்க கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நம்ம மீறும் பட்சத்துல அந்த மனுஷனுடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட் எவ்வளவு கொடிதானதா இருக்குன்றதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா சிந்தித்து பாருங்கன்னு எபிரேயருடைய ஆசிரியர் சொல்றாரு. இப்ப இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துறதுல எங்கெல்லாம் ஓட்டன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வசனங்கள்ல தேவன் நம்ம கொடுக்குற எச்சரிப்பு தான். இதெல்லாம் நம்ம அங்கங்க சில விஷயங்கள வீக்னஸா இருக்கும். இதை எப்ப நம்ம சரி பண்ணுவோம்? இன்னும் நாள் செல்லும் நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கட்டாயமாக காலத்தை பிரயோஜனப்படுத்த மாட்டோம். பின்னாடி இதை குறித்து நம்ம ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு காலத்துக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் போயிடுவோம். ஏன்னா இந்த கோவிட்-19 மகா உபத்திரமான்னு திங்க் பண்ற அளவுக்கு நம்முடைய சூழ்நிலைகள் நம்ம போயிடுச்சுன்னு பாக்குறோம். தொடர்ந்து கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டார். அவர் தன்னுடைய தன்னுடைய இலக்கு என்னன்றதை நிர்ணயிச்சு அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சார். இப்ப நம்முடைய இலக்கு என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? சபையா மாறுறதுன்னு சொல்லுவோம். பட் அதுக்காக நம்ம பிரயாசப்படுறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரயாசத்துல சில பிராக்டிசஸ் இருக்கு. ஈவினிங் ஆனா சப்ஜெக்ட் கேட்கிறோம், மார்னிங் ஆனா மன்னா வாசிக்கிறோம், எண்ட் ஆஃப் த டே இரவு வாசிக்கிறோம். இது மாதிரி சில நார்மல் பிராக்டிசஸ் நமக்குள்ள பர்சனலா இருக்கு. அதை தவிர அதர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தான் அது தெரியும். அங்க ஒரு வெற்றிடம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுது நம்ம பார்க்கலாம். சோ வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை அழகா அவர் மேற்கொண்டார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும், பாருங்க பவுல் சொல்றார், நான் லக்கை நோக்கி தொடர்றேன், நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவுள். சோ பவுலுக்கு இருக்கிற இதே சிந்தனை தான் நமக்குள்ள இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். அடுத்தது, எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால், ஒருவேளை நீங்க வேற மைண்ட்ல டபுள் மைண்டடா நீங்க இருந்தீங்க அப்படின்னு நம்மள பார்த்து சொல்ல இருந்தீங்க அப்படின்னா அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கட்டாயமாக இந்த பாடம் படிக்கும் போது பர்சனலா நம்ம எல்லாருக்குமே அது தோணும். தேவன் நம்ம எங்கெல்லாம் வீக்கோ இந்த மாதிரி வசனங்கள் வாசிக்கும் போது தேவன் நம்ம காமிப்பார். அதையும் தேவன் நம்ம காமிப்பார். அப்படி காமிக்கும் போது அதை என்ன பண்ணிக்கணும்னு கேட்டீங்கன்னா சரி பண்ணிக்கணும். ஆக்சுவலா இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பேட்டில் ஃபீல்ட்ல இருக்கிறோம். ஒரு ஆர்மியில ஒரு கேப்டனுக்கு கீழே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஏஸ் அ சோல்ஜரா சேர்ந்துருக்கிறோம். இப்ப சோல்ஜரா சேர்ந்தவங்க எப்படி காலத்தை பிரயோஜனப்படுத்துவாங்கன்னா அவங்களுடைய டார்கெட் ஒண்ணுதான். இது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயை அப்படி போர்ட்ரே பண்ணி அவர் பேசுறார். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தன்னில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கடுத்த
ஸோ ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஒரு ஆர்மியில போய் ஒருத்தங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, ஆர்மியில என்ன அக்ரிமெண்ட் போட்டாங்களோ அந்த அக்ரிமெண்ட் தான். தேவையில்லாத அதர் ஆக்டிவிட்டியில போய் என்ன பண்ண மாட்டாருன்னா சிக்க மாட்டார். இப்போ ஆர்மியில ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டாரு. நம்ம ஃபேமிலியில ஒரு மேரேஜ் வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைம் மேரேஜுக்கு வரலாம். தொடர்ந்து ஒரு 2 மாசம் கழிச்சு மறுபடியும் ஒரு மேரேஜ் வருது, வர முடியுமா? அங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டோமோ அதுதான். இப்ப கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானத்துல தேவனோடு உடன்படிக்கை பண்ண பிறகு இங்கேயும் சில பிழைப்புக்கு அடுத்து அலுவல் இருக்கு. நம்ம வந்து வேலைக்கு போறதோ, நம்மளுடைய ஃபேமிலியில சில விஷயங்கள் பண்றது எல்லாமே இருக்கு. பட் எதுலையும் போய் தேவனுடைய பிள்ளைகள் என்ன மாட்டாங்கன்னா, தேவையில்லாத உலகப்பிரமான காரியத்தில் போய் மாட்ட மாட்டாங்க. ஆர்மியில என்ன ரூலோ அதுதான். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்கிற சீஃப் கமாண்டர் நமக்கு என்ன சொல்றாரோ அந்த பிரமாணத்தை மாத்திரம் கடைபிடிச்சு நம்முடைய காலத்தை அவருக்காக ஒதுக்குறவங்க தான் அவருடைய சோல்ஜர். ஒருவேளை நம்ம ஆர்மியில சேர்ந்த மாதிரி கிறிஸ்துவோட பேப்டிஸ்ட்ல சேர்ந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்முடைய லைஃபை லீட் பண்ணோம் அப்படின்னா அந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். ஒருத்தர் 2 எஜமானுக்கு ஒருபோதும் என்ன பண்ண முடியாதுன்னா ஒழிப்பு. ஆர்மியில இருந்து இமீடியட்டா சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு கொண்டுருவாங்க. அப்ப கிறிஸ்துவும் இந்த ஞானஸ்தான உடன்படிக்கை நம்ம மீறும் போது நமக்கு இந்த ஒரு மகிமையான ஒரு சபைங்கிற லக்கை விட்டு நம்ம என்ன பண்ணுவாருன்னா வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஒரு பேர் கொடுக்குறார், பேதுரு. இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்றாருன்னா, நம்ம வந்து பரதேசி. யாரும் தவறா எடுத்துக்க வேணா, வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. சோ நம்ம அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்ப இருந்து கொஞ்சம் பிராக்டிக்கலா நம்ம பேசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்றாருன்னா, நம்மளை பார்த்து நம்மளை எல்லாம் ஒரு பரதேசின்றார். அப்போ பரதேசி அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு நிலையான ஒரு இருப்பிடம் கிடையாது. போற போக்கில் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அடுத்த ஊருக்கு போயிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே கிறிஸ்துவோட உடன்படிக்கை பண்ண நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய காலத்தை இப்படி பிரயோஜனப்படுத்திட்டு இருக்கோமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளே கேட்டுக்கலாம். நம்ம டெம்பரரியான ஒரு லைஃபுக்காக தான் இந்த பூமியில வாழ்றோம் அப்படிங்கிறத நம்ம டே டு டே நினைச்சு பார்க்குறோமா? சகோதரர்கள் நமக்கு பாடத்துல சொல்லி கொடுக்கும் போது நமக்கு உடனே ஞாபகம் வரும், நம்ம இப்படிதான் டெம்பரரி லைஃப் லீட் பண்றோம்னு. பட் டெய்லி எந்திரிக்கும் போது இல்ல டெய்லி நமக்கு ஒரு நீடு வேணும் உலகத்துல. இன்னைக்கு இவ்வளவு அமௌண்ட் செலவு ஆகுமே, இன்னைக்கு நம்ம வாடகை கொடுக்கணுமே, இன்னைக்கு நம்ம வேலைக்கு ஏதோ திங்கிங் நமக்குள்ள வரும்போதெல்லாம் நமக்கு இந்த வசனம் ஞாபகம் வருமா? நம்ம இந்த உலகத்துல ஒரு பரதேசி, கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம். இருக்கிற கொஞ்ச காலத்துல டெம்பரரியா வாழ்றதுக்கு நம்ம அதை மட்டும் வாங்கி வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை லீட் பண்ணலாங்கிற ஒரு தாட் நமக்கு வருதான்னு பாத்தீங்கன்னா சில டைம் நம்ம அதுல வந்து தடுமாறுறோம், உலகத்துல போயிடும், உலகத்தோட நம்முடைய நீடுக்கு போகும். ஆக்சுவலா இன்னும் சொல்ல போனா இந்த பரதேசின்றத நமக்கு புரியுமா சொல்லணும்னா, நம்ம ஒரு ஏலியன் மாதிரி. ஏலியன் இருக்கான்லாம் கேட்டுறாதீங்க, நம்ம ஒரு ஏலியன் மாதிரி. இப்போ ஒரு வேற்று கிரக வாசி ஒருத்தர் பூமிக்கு வந்தா பூமியோட ரொம்ப அட்டாச்சா இருப்பாரா? அவருக்கும் இந்த பூமியில இருக்கிற பழக்க உலகத்துக்கும் சுத்தமா சம்பந்தமே இருக்காது. என்னதான் இருந்தாலும் அவர் தனியா இருப்பார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும், உலகத்துல நமக்கு எல்லா தேவைகள் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கை தரம் கூட இந்த மாதிரிதான். நம்ம ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட, இன்னும் சொல்ல போனா ஒரு வித்தியாசமான ஒரு பிறவின்னு மற்றவர்கள் யோசிக்கத்தக்க அளவுக்கு நம்முடைய கேரக்டர்ஸ் இருக்கும். இந்த இன்சூரன்ஸ் போடுறது, எல்ஐசி போடுறதெல்லாம் சொல்லும்போது கூட சில முறைகள் நமக்கு அனுபவம் இருந்திருக்கும். எதுவுமே தேவனுடைய பிள்ளைகள் இதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இங்க வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு தெரியும், ஒரு டெம்பரரி லைஃப், எனி டைம் நம்ம சாக ரெடியா இருக்கணும்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ரிடீமிங்கிற டைம்ல நம்ம எதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும், ஏன்னா இந்த கவலைகள்லாம் நம்மளை வந்து ஒரு டைம் நெருக்கும் போது நமக்கு என்ன பாயிண்ட் வரும்னா, நம்ம ஒரு பரதேசி, நம்ம ஒரு நாடோடி வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் பூமியில பிறந்திருக்கிறோம். நம்ம ஒரு வேற்றுக்கிற வாசி மாதிரி இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல, வந்தமா வேலையை முடிச்சோமா நம்ம உடனே கிறிஸ்துவோட போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் நமக்குள்ள இருக்கணும்னு பார்க்கணும். இது வந்து முதல் விஷயம். அடுத்தது நேரம். நம்ம என்ன பண்ண ரிடீமிங் த டைம், காலத்தை பிரயோஜனப்படுத்துறோம்னு சொல்றோம். எங்கெல்லாம் நம்முடைய காலம் விரயமா, எங்கெல்லாம் காலம் வேஸ்டா அது நமக்கு போகுது, ஏதோ ஒரு ஈவென்ட் சொல்லுங்க. எந்தெந்த டைம்லலாம் நம்முடைய நாட்கள் வேஸ்டா போகுது, ஒரு பாயிண்ட் பிராக்டிக்கலா போட்டோம் அப்படின்னா இதுல வேஸ்டா போகுதுங்களா? சம்பந்தமே இருக்காது. நான் முன்னாடியே சொன்ன கொஞ்சம் பிராக்டிக்கலா. கொஞ்சம் சோதனை காலம் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. என்னோட டேட்டா கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்களா?
காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. அந்த கேப்ல ஒரு 2 வசனம் படிச்சிருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்க. சரி, ஓகே, உங்களுக்கு லைன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப கூட வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். பாருங்க, இந்த புறம் கூறுதல் எப்ப வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு சகோதரருக்குள்ள நம்ம பேசிக்கொள்ளக்கூடிய விஷயம் பாருங்க. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பேரனுடனே மெய்யே என்ன பண்ணும். இல்ல என்ன பிராக்டிக்கலா என்ன இஷ்யூன்னு சொல்லி அன்புக்குரிய சகோதரர்களே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓபிஎஸ் செட்டிங் எதாவது மாற்றணும். ஓகே, அன்புக்குரிய சகோதரர்களே, திரும்ப வசனம் படிக்க வேணாம், உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும். ஒரு சகோதரி டயர்ட் ஆயிடுவாங்க. நீங்க நல்லா இந்த வசனத்தை கவனிச்சிங்கன்னா எங்கெல்லாம் நமக்கு இந்த காலம் வேஸ்டா போகுதுங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்கிற கேப்டனுக்கு நம்மளை ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பேப்டிஸ்ட்ல கொடுக்குறோம். அவருக்கு உகந்த ஒரு சோல்ஜரா நம்ம இருக்கணும். இங்க பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களை நம்ம ஒருபோதும் என்ன ஆயிடக்கூடாதுன்னா சிக்கிடக்கூடாதுன்னு பார்த்தோம். இங்க 2வது சொல்லும்போது கூட எந்தெந்த டைம்லலாம் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம உலக பிரகாரமா டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். வேற எங்க டைம் வேஸ்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா மற்ற சகோதரர்களை குறித்து பேசுறது, புறம் கூறுற ஒரு விஷயம். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடி, நம்மளாம் ஒரே சரீரத்தின் அவயம், கிறிஸ்துங்கிற தலைக்கீழ இருக்கிறோம். பொய்யை களைந்து, தயவு செஞ்சு நமக்குள்ள பொய் வேணான்றாரு. அவனவன் பிறனுடனே உண்மை மெய்யே என்ன பண்ணணும்னா பேசணும். அடுத்து சொல்றார், ஒருவேளை ஒரு சூழ்நிலையில உங்களுக்குள்ள கோபம் வருதா, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக உங்களுடைய எரிச்சல் என்ன ஆகட்டும் தனியை கடவுது. கடைசியா சொல்றார், பிசாசுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா இடம் கொடுங்க. இப்போ பிராக்டிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேற எங்கெங்கெல்லாம் நம்முடைய நேரம் தேவையில்லாம செலவாகுது, பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்னு இந்த மற்ற சகோதரரை பத்தி பேசுறது நம்ம பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்மியில கிறிஸ்துவுக்கு எழுதி கொடுத்த மாதிரி நம்ம இருக்கணும்னு பார்க்கிறோம். இன்னும் பிராக்டிக்கலா எடுத்தோம்னா நம்ம டெய்லி இருக்கிற டைம்ல எங்கெங்கெல்லாம் டைம் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பர்ச்சேஸ்னு ஒன்று இருக்கு நம்முடைய அனுதின வாழ்க்கையில. பிக்சர்ல உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? கன்வென்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் நமக்கு நேரம் எதுல தான் போகும். நம்ம எல்லாருமே இந்த பாயிண்ட்ல வீக் தான், அதனால யாரும் நீங்க தவறா எடுத்துக்கணும். ஸோ இது கூட ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இது கூட வேஸ்ட் ஆஃப் டைம் தான். உதாரணத்துக்கு ஒரு ட்ரெஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னா போய் என்ன வேணுமோ எடுத்துட்டு வந்துடணும். அதை திரும்ப போட்டு பார்க்கறது, அதை போட்டு பார்த்துட்டு ஒரு போட்டோ எடுக்கிறது. யார் இதை பண்ணாங்கன்னு கேட்குறீங்களா? நம்ம எல்லாரும் தான் போட்டு பார்க்கறது. இது கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறது, இது எல்லாமே டைம் வேஸ்ட்டு. இன்னும் ப்ராக்டிக்கலா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவிலேருந்து நம்முடைய மூத்த சகோதரர் ஒருத்தர் வந்திருந்தார். நம்மளை விட நல்ல எஜுகேட்டட் கண்ட்ரி அது, அவங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஆனால் அவர் இந்தியாவுக்கு வரும்போது ஒரு சூட் கேஸு, நான் சொல்றது இப்போ ஒரு 3 வருஷம் முன்னாடி, 2 ட்ரெஸ்ஸு, வெள்ளை சட்டை, ஒரு ஓவர் கோட்டு, அதுக்கு உண்டான அப்படி இதை மாத்திரம் எடுத்துட்டு இந்தியாவில் 15 நாள் இந்தியா ஃபுல்லாக சுற்றி அநேக சகோதரர்களுக்கு சத்தியத்தை பகிர்ந்து கொண்டு போறாரு. இப்போ நம்ம எஸ் இந்தியனா நம்ம அமெரிக்கா போறோம்னா எவ்வளோ ட்ரெஸ் எடுப்போம்? சும்மா ஒரு இமேஜினேஷன் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திங்கிங், அவங்க கம்ப்ளீட்டாக சபையாகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அந்த சகோதரர்கள் பண்ணுறாங்க. நம்ம இந்த மாதிரி இதில் தவறும் சொல்ல வரல, இதில் கூட நம்முடைய நேரம் அதிகமாக செலவாகாத அளவுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவலி ரொம்ப கான்சியஸாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்ல சொல்கிறோம். அடுத்தது
வேற எங்க டைம் ரொம்ப செலவாகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய கவலைகள் வரும். கவலைப்படும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மூடு இருக்காது, பைபிளை மூடி வச்சிருவோம், ஃபேமிலியில் யார்கிட்டையும் பேச மாட்டோம், போய் கம்முன்னு படுத்துருவோம் உள்ள. ஸோ கவலைப்படும் போதும் நம்முடைய நேரத்தை இந்த கவலைங்கிற இந்த ஒரு கேரக்டர் சாப்பிடும் நல்லா. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்கீங்க, ரொம்ப கவலையாக இருக்கீங்கன்னா எதுவுமே யோசிக்க தோணாது, மைண்டு பிளாங்க் ஆயிரும், போய் தூங்கிடுவீங்க. ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாமே அல்டிமேட்டா நமக்குள்ள ஏதோ நமக்காக நமக்கு இப்படி நடக்குது அப்படின்னு நம்மளை சார்ந்தே நம்ம யோசிக்கும் போது கூட இங்க தேவனுக்காக கொடுக்க வேண்டிய இந்த டைம் அங்க உடையுது நம்ம பார்க்குறோம். ரொம்ப ப்ராக்டிக்கலா இன்னொன்று சொல்லணும்னா, இதை கூட இப்போ நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம், லைஃப் ஆஃப்டர் COVID-19. ஒருவேளை இந்த கொரோனாலாம் முடியுமான்னு தெரியல, ஒரு 3 மாசம் ஆகுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கை அடுத்து என்ன, வாட் நெக்ஸ்ட்னு சொன்னோம் அப்படின்னா, உடனே நம்முடைய திங்கிங் எங்க தெரியுங்களா போகும்? 2 மாசம் சம்பளம் போடல, வாடகை வேற கேட்குறாங்க, இந்த மாதிரி ஜென்ரலாக பிரச்சனை வரும். அப்போ இந்த 3 மாசத்துல இன்னும் உலக பிரகாரமான காரியங்கள்ல, உதாரணத்துக்கு நம்ம குழந்தை ஸ்கூல்ல படிக்குதுன்னா இந்த குழந்தைக்கு எப்படி ஃபீஸ் கட்டுறது, இப்படிதான் நம்முடைய திங்கிங் போகுமே தவிர, இந்த 2 மாசம் நம்ம விட்ட கூடுகைய அதிகமா சகோதர ஐக்கியத்துல சேர்ந்து நம்ம சபையா மாறதுக்கு பிரயாசப்படலாம் நம்மளுடைய திங்கிங் வருமானு கேட்டீங்கன்னா, நல்லா நீங்க திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம இதுக்கு தான், உலக பிரகாரமான காரியம் தான் நம்முடைய மைண்ட்ல வரும். ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில நம்ம என்னதான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இன்டைரக்டானா, இன்னும் இந்த உலகத்துல ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ வாழணும். அப்ப சர்வைவ் ஆகிறதுக்கு இந்த உலகத்துல என்னன்றதான் திங்க் பண்றோமே தவிர, கொரோனா முடிஞ்ச அடுத்த நாள் சாவு நமக்கு முன்னாடி வந்தா சாகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருமானு பாத்தீங்கன்னா, சபையாகணும் நம்ம நினைச்சோம்னா கட்டாயம் வரும். இப்ப பாருங்க, நமக்கு ஒரு நோயே வரல, ஆனா நோய் வந்து முடிச்சா நம்முடைய லைஃப் என்னன்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த காலம் வந்துருச்சு. நீங்க 2ஆம் கால சபை எடுத்துக்கங்க, சிங்கத்து முன்னாடி நிக்கிறாங்க, சிங்கம் கடிச்சா செத்துருவோன்னு அவங்களுடைய சூழ்நிலை இருக்கு. வேற ஏதாவது யோசிச்சிருப்பாங்களா? அவங்களுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், எங்களுக்கு கிடைச்ச காலத்தை நாங்க தேவனுக்காக பிரயோஜனப்படுத்திக்கிட்டோம், இப்போ அந்த சிங்கம் வந்து கடிச்சாலும் சந்தோஷமா நாங்க எதுக்கு ரெடி, சாகரே. ஸோ இந்த மைண்ட் செட் இன்னைக்கு நமக்கு வேணும். கோவிட் வந்தாலும் சரி, கோவிட் கிராஸ் ஆகி நம்ம லைஃப் லீட் பண்ணாலும் சரி, எனி டைம் கிறிஸ்துவுக்குள்ளான மரணத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்குற அளவுக்கு இந்த காலகட்டத்திலே நம்முடைய கேரக்டரை இன்னும் கிறிஸ்துவுக்குரியமா மாற்றணும் அப்படிங்கிறது நம்முடைய மைண்ட்ல நம்ம வரணும். நம்ம பார்க்குறோம். இன்னும் ரொம்ப பழைய ஏற்பாடுல நீங்க போனீங்கன்னா, 70 வருஷம் சிறையிருப்புல தானியேல் காலத்துல எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் உள்ள போனோம். 70 வருஷம் முடிஞ்சோடனே தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு எல்லாருக்கும். என்ன வாய்ப்பு கொடுத்தாரு? ஆகாய் காலத்துல, எஸ்ரா, ஆகாய், நெகேமியா காலத்துல பாத்தீங்கன்னா, நீங்க திரும்ப போய் இடிந்து போன தேவனுடைய ஆலயத்தை நீங்க என்ன பண்ணுங்க, கட்டுங்கன்னாங்க. அப்படியே இங்க எடுத்துக்கங்க. இங்க கூட ஏதோ ஒரு வகையில இந்த கொரோனா காலத்துல கொஞ்சம் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் growth ஷேக் ஆயிருக்கலாம். திரும்ப ஆஃப்டர் கொரோனா தேவன் ஒரு சான்ஸ் கொடுப்பாரு, நீங்க இன்னும் போய் நல்லா வளருங்க, சபையா மாறுங்க, அதுக்குண்டான முயற்சி எடுங்கன்னு தேவன் சொல்லி காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கன்னு சொல்லும் போது கூட, அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் செய்த அதே தவிர நம்ம பண்ணிருக்கூடாது. அவங்க என்ன தெரியுங்களா பண்ணாங்க? தேவனுடைய ஆலயம் கட்டுறதுக்காக போனாங்க. அந்த ஆலயம் கட்டுறதுல சின்ன சின்ன தடைகள் வரும்போது போய் தன்னுடைய வீட்டை டெவலப் பண்றதுக்கு உண்டான காரியத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. இதைத்தான் ஆகாய் மூலமா தேவன் சொல்றார். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ, இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். சோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தேவனுடைய ஆலயம் கடக்கட்டும், கடப்புல போடுங்க, போய் நம்ம வீடை நல்லா நம்ம டெவலப் பண்ணலாம்னு சொல்லி சிறையிருப்பு முடிஞ்சு வெளியே வந்தோடனே இந்த காரியத்துல நோக்கமா இருந்த மாதிரி, ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகள் கட்டாயம் நமக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் தேவன் கொடுப்பாரு. அதான் வந்து ஃபெய்த். அதுக்கு நம்ம வேலைக்கு போற எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பட் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரதானமா என்ன இருக்கணும்னா, தேவனுடைய ஆலயம் பெண்டிங் இருக்கு, நம்ம ஒன்னும் சபையா மாறல, உபத்திரவ காலம் வந்துடும் போல இருக்கு, சீக்கிரம் தேவனுடைய ஆலயமா நம்ம மாறணுமே தவிர நம்ம உலக பிரகாரமான காரியத்தை முன் நிறுத்தணும். அப்படின்னா இதே வசனம் தான் நமக்கு. தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ, சேனைகளின் கர்த்தர் சொல்றார், கன்சிடர் யுவர் வேஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ். உங்களுடைய வழிகளை நீங்க என்ன பண்ணுங்க, சிந்தித்து பாருங்க. ஒருவேளை ஃபியூச்சர் நமக்கு தேவன் இந்த மாதிரி சபை கொடுதல் வாய்ப்பு கொடுக்கும்போது கூட ஒரு விஷயத்தையும் நம்ம மிஸ் பண்ணாம நம்ம கலந்துக்கணுங்கிறது தான் தேவன் இங்க கொடுக்குறார். இதே விஷயம்தான் நம்முடைய ஆண்டவர் சொல்றார். ஆஃப்டர் கொரோனா என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், மனுஷனுடைய வாழ்க்கை சாதாரண புகையை போல. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளை காலையில உயிரோடு இருப்பானா நமக்கு தெரியாது. ஈவன் நம்ம வாசிக்கலாம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14-15 வருஷம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14-15
15ஆம் வசனங்கள். ம். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. ம். உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையைப் போல் இருக்கிறதே. ம். ஆதலால் கர்த்தருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இந்நிலதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். என்ன சொல்லணுமா, நம்ம இன்னைக்கு அப்படிதான் இருக்கு பிராக்டிகலா. நாளைக்கு என்ன நடக்கும், நீங்க லைஃப் ஆஃப்டர் COVID-19 பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. அவர் இன்னைக்குன்றதான் பேசுறாரு. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை. ஒரு ஃபாக் அப்படி எழும்புச்சுன்னா கண்ணுமிக்கிற நேரத்தில் அந்த ஃபாக் எல்லாம் போயிடும். இப்படிதான் இன்னைக்கு உங்களோட ஜீவியும் என்னோட ஜீவியும் இருக்கு. நாளைக்கு யார் உயிரோடு இருப்பான்னு யாருக்கு தெரியாது. அவர் சொல்றாரு, தேவனுக்கு சித்தமா இருந்தா இதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லுங்க. ஏன் அப்படின்னா மனுஷனுடைய லைஃப் ஒரு நிழல் மாதிரின்றார். வாசிக்கலாம் 144ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 144ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். மனுஷன் மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறான். நம்மள சொல்றார், மனுஷன் ஒரு மாயைக்கு ஒப்பா இருக்கிறான். தயவு செஞ்சு அடிமையாயிராதீங்க உலகத்துக்கு. அப்படி அடுத்தது, அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். சோ நம்முடைய நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். பாருங்க, இதெல்லாமே தேவனுடைய பிள்ளைகள் அனுமதிச்சு சாலமோன் போன்ற ஞானிகள்லாம் பிரசங்கில் எழுதி வச்சிருக்காரு. நம்முடைய நாட்கள், நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, நம்முடைய ஃபியூச்சர் எதுவுமே நம்ம கையில் இல்லை. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு இருக்கிற 24 ஹவர்ஸை நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்காக பிரயோஜனப்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கறத எங்க விஷயமே தவிர, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளி போட்டோம் அப்படின்னா காலையில பெட்ல இருந்து எந்திரிக்கல, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இதே சொல்றாரு. அனுகிரக காலத்துல தேவன் கொடுத்ததை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த அனுகிரக காலம் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரட்சணைய நாள். நீங்க எந்த பிளானையும் அப்புறம்னு சொல்லி நம்ம என்ன பண்ண வேணாம்னா தள்ள வேணாம்னு சொல்றாரு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அவர் சொல்றாரு, தேவனுடைய கிருபையை நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க, நாங்க அட்வைஸ் பண்றோம்னு பவுல் சொல்றார். அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுகிரக காலம். அவர் சொல்றார், இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். So today is the day. இன்னைக்கே இந்த ரட்சணிய காலம். இன்னைக்கு இருக்கிற காலத்துல எந்த அளவுக்கு நம்ம தேவனுக்கு பிரியமா வாழணும் அப்படிங்கறத மாத்திரம் நம்ம பிளான் பண்ணுமே தவிர, நாளைக்கு அடுத்த வாரம் மே 17க்கு அப்புறம் இப்படி நம்ம பிளான் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா மேபி அதுக்குள்ள திருச்சபையோட வாய்ப்போ இல்ல நம்முடைய மூச்சு காத்து நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் இவ்வளவு நாள் நம்ம பட்ட பிரயாசங்கள் எல்லாமே விருதாவாய் போயிருங்கிறதா அங்க அவர் சொல்றாரு. நம்ம பாக்குறோம். இன்னும் ரொம்ப பிராக்டிக்கலா இந்த 7ஆம் கால சபையில இன்னைக்கு எல்லாமே பாருங்களேன், எல்லாமே ஆட்டோமேட்டட். பைக் எடுத்து முறுக்குனா 10 நிமிஷத்துல எக்லீஷா போயிடலாம். காரை முறுக்க முடியாது, கார் எடுத்து ஓட்டுனா உடனே போயிடலாம். வீட்டுல பாத்திரம் கழுவுறதுக்கு கூட டிஷ் வாஷர்னு கொடுக்குறான், தூக்கி உள்ள போட்டா அதுவே பாத்திரம் விளக்கிறது. கணவன்மார்கள் கொஞ்சம் டேஞ்சர், ஒய்ஃப் எல்லாம் கேட்டு போறாங்க. அப்புறம் வாஷிங் மிஷின், இதெல்லாம் ஏன் இந்த காலத்துல மாத்திரம் தேவன் கொடுக்குறாரு? இதெல்லாம் மனுஷனுக்கு என்ன மிச்சம் பண்ணி கொடுக்கும் தெரியுங்களா? நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நம்ம வீட்டுல மேக்ஸிமம் இதெல்லாமே இருக்கு. நம்ம வாஷிங் மிஷின் ஆகட்டும், நம்ம துவைச்சா 2 மணி நேரம், மிஷின் போட்டா 1/2 ஹவர்னா அந்த 1.5 ஹவர்ஸ் நமக்கு சேவிங்ஸ். என்ன பண்றோம் 1.5 ஹவர்ஸ்? அதுலயும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வேலையில கமிட் ஆகும். நடந்து போனா ரொம்ப நேரம் ஆகும், பைக்ல போனா 10 நிமிஷத்துல போலாம், டைம் சேவ் ஆகுது. இந்த சேவ் ஆகிற டைம் எங்க போகுது நம்ம லைஃப்ல? அது காத்துல புகையை போல நம்முடைய தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அது வேஸ்டா போயிட்டு இருக்கு. நம்ம பாக்குறோம் இன்னைக்கு மனுஷன் எப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான். சோசியல் மீடியா டிராப்டுன்றாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும், இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில இந்த வகையான சோசியல் மீடியாவுக்கு, லிங்க்டின் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, பின்ட்ரெஸ்ட், எல்லாத்துக்குமே ஏதோ ஒன்று, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று அடிமை. எப்படி பிரதர் அடிமைன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கையில மொபைல் இருக்கு, எல்லாரும் ஃபேஸ்புக்ல தான் சப்ஜெக்ட் கேட்டுருக்கோம். அதுல வாட்ஸ்அப்பை சேர்த்துக்குங்க, அது ரொம்ப பிரதானமா இருக்கு. ஃபேஸ்புக்ல தான் சப்ஜெக்ட் கேட்குறோம். நல்லா நீங்க திங்க் பண்ணி பாருங்க, இன்னைக்கு 24 ஹவர்ஸ் எத்தனை மணி நேரம் தேவனுடைய காரியத்துக்கு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணியிருக்கிறோம்? எத்தனை மணி நேரம் நம்முடைய பர்சனலான சில விஷயங்கள் பார்க்கறதுக்கு ஃபேஸ்புக்கோ அல்லது மற்ற சோஷியல் மீடியா யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ஹிஸ்ட்ரி எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாரும் பார்க்க வேணாம், நீங்களே எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். நம்ம தேவனுக்காக யூஸ் பண்ண டைமை காட்டிலும் பர்சனலாக நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் அதில் போயிட்டு ஃபேஸ்புக்கில் நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்சுதான், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்காக இருக்கும், போய் ஒரே ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோ அப்படி ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா
1 hour இதெல்லாமே நம்ம பர்சனலாக ஃபீல் பண்ண விஷயம் தான். 1 hour எப்படி போகுதுன்னே நமக்கு தெரியாது. இந்த 1 hour தேவையில்லாம தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியத்துக்கு நம்ம என்ன பண்றோம்னா செலவு பண்றோம். இந்த 1 hour தேவனுக்கு கொடுத்து இதுல எப்படி நம்ம சபையா மாறுறதுங்கிற ஒரு திங்கிங் நமக்கு வர்றதே இல்லை. காரணம் நம்ம ஃபிக்ஸ் ஆயிட்டோம். அதான் சாயந்தரம் சப்ஜெக்ட் கேட்கறோம்ல, அதான் சாயந்தரம் கேள்வி பதிலாக சகோதரர் கேட்கும்போது உற்சாகமா பதில், இப்படி நம்ம ஃபிக்ஸ் ஆனதுனால மற்ற நேரங்கள் நம்முடைய தனிப்பட்ட சூழ்நிலைக்கு நம்ம எடுத்துக்கிறது தேவனுக்கு எந்த அளவுக்கு பிரியமா இருக்குன்னு நமக்கு தெரியல. இதையும் நம்ம பிரயோஜனப்படுத்தணுங்கிறது தான் இந்த பாடத்துல நம்ம பார்க்கிறோம். இன்னும் நம்ம இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட். இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு பேஜ்ல போயிட்டு ஏதோ ஒரு நியூஸ், நான் உதாரணத்துக்கு CNN நியூஸ் நான் என்னுடைய லேப்டாப்ல போட்டு பார்த்தேன். CNN நியூஸ் வாசிக்கலாம் அப்படிங்கிற கிளிப்பிங்காக ஜெனரலா போடும்போது மேல இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் நெட்ல தேடிட்டு இருந்தோமோ இதெல்லாம் வரிசையா வருது. பாத்தீங்கன்னா அந்த பவர் பாயிண்ட்டுக்கு வர டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் அங்க வந்துருக்கு. ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய மைண்ட், நம்முடைய இருதயம், நம்முடைய திங்கிங் என்னன்றத இன்னைக்கு ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்குது. நம்ம உதாரணத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்துல வீக் அப்படின்னா, உலக பிரகாரமான ஒரு காரியத்துல வீக்னா, நீங்க எந்த பேஜுக்கு நீங்க போனாலும், உதாரணத்துக்கு நம்ம கிரிக்கெட் அதிகமா பாக்குறோம்னா எங்க பார்த்தாலும் கிரிக்கெட் வீரர்களுடைய போட்டோஸ் இதுதான் வரும். உடனே நம்ம தெரியாம கிளிக் பண்ணுவோம், அங்க டைம் வேஸ்ட் ஆகும். இது பிராக்டிகலி எல்லாருக்கும் நடக்கிறதா. இந்த டைம் எல்லாம் ஏன் வேஸ்ட் ஆகுதுன்னு கூட கொஞ்சம் கூட நம்ம யோசிக்காம அப்படியே நம்ம என்ன பண்றோம், நம்ம லைஃப் லீட் பண்றோம். இப்படியே காலத்தை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்றவங்க யாரா மாறிடுவாங்கன்னா சர்ச் கிளாஸா மாறிடுவாங்கன்னு பாக்குறோம். இது ஒரு பாயிண்ட். ஏன்னா நம்முடைய ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் யாருக்கு தெரியும்னு பாத்தீங்கன்னா பிதாவாகி தேவன். வாசிக்கலாம் 139 சங்கீதம் 16வது வசனம். 139 சங்கீதம் 16ஆம் வசனம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. பாத்தீங்கன்னா ஒரு தாயின் வயிற்றுல கரு உருவாகி அந்த கை கால் கூட வராத சூழ்நிலை கூட தேவன் சொல்றாரு, எல்லாமே தேவனே என்னுடைய விஷயத்தை நீங்க பாத்தீங்க, நான் உங்களுக்கு வெளியரங்கமா இருக்கேன்னு அந்த சங்கீதக்காரன் சொல்றாரு. அப்போ நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியமே இன்னைக்கு ஒரு சாதாரண கம்ப்யூட்டரே புரிஞ்சுக்குது அப்படின்னா பிதாவாகிய தேவனுக்கு வெளியரங்கம். இப்ப இந்த காரியத்தை வச்சுதான் நம்மள ஜட்மெண்ட் கொடுக்க போறாரு. அந்த ஜட்மெண்ட்ல நம்ம என்னென்ன தவறு பண்றோம், என்னென்ன நீதி பண்றோம்ன்றத தேவன் கிளியரா ரெக்கார்ட் பண்றார். இந்த ரெக்கார்டை எடுத்து பார்த்தா இன்னைக்கு பிராக்டிகலா நீங்க திங்க் பண்ணி பாருங்க, நமக்கு பாசிட்டிவ் மார்க் ஜாஸ்தியா வருமா, நெகட்டிவ் ஜாஸ்தியா வருமா? கட்டாயம் எனக்கு வந்து அப்படி வச்சுக்கலாம், நெகட்டிவ் தான் ஜாஸ்தி வரும். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்பிரிச்சுவலா செலவு பண்றோன்ற பேர்ல நம்முடைய செல்போனை எடுக்கிறோம், கம்ப்ளீட்டா அடிக்ட். இன்னைக்கு நம்ம செல்போன்ல எப்படி நேரம் போகுது, நீங்க விரும்பாத ஒண்ணு விரும்புற மாதிரி வரும், உடனே டைம் போயிட்டே இருக்கு. அவர் சொல்றார், என் கரு உம்முடைய கண்கள் என்ன ஆகுதுன்னா கண்டதுன்றார். இதே தான் பிராக்டிக்கலா இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு எடுத்துக்கங்க. நம்முடைய ஸ்பிரிச்சுவலா நம்ம சகோதரர்களா இருக்கிறோம், நம்ம எல்லாருமே செல்போன் யூஸ் பண்றோம், நம்ம எல்லாரும் நேரத்தை மிச்சப்படுத்துறோம். நம்ம தேவையில்லாம டிவி பார்க்கறதுல, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் நம்ம பார்க்கறதுல டைம் சேவ் பண்றோம். இப்போ 2 கால் வருது நமக்கு. ஒன்று வந்து நம்ம ஆஃபீஸ்ல இருந்து நம்முடைய ஜிஎம் கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொன்று நம்ம சபையில இருந்து நம்முடைய சகோதரர் கூப்பிடுறாரு. எந்த காலம் முதல்ல உடனே எடுப்போம்? பிரதர் கூப்பிட்றதா எடுப்போம். ஏன்னா அவர் எடுக்கிறனால கரெக்டாக அவர் சொல்றாரு. நல்லா நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம பலவீனமா இருக்கும்போது நம்ம ஆஃபீஸ் காலுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், செகண்ட் கால நம்முடைய சகோதரன் வந்தா கூட அப்புறம் கூப்பிடலான்ட்டு இதெல்லாம் நடக்கிற விஷயம் தான். கூப்பிடுறதும் மறந்துடுவோம். இப்போ கிறிஸ்து பிரதானமா, உலக பிரகாரமான ஒரு மனுஷ பிரதானமானா யார் தான் பிரதானம் நமக்கு? இப்போ நம்ம சபையில ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு சகோதரனும் நமக்கு யாருன்னா கிறிஸ்து. இப்போ கிறிஸ்து கூப்பிடும் போது நம்முடைய சகோதரருக்கு இமிடியேட் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இந்த ரெஸ்பான்ஸ் யார் அதிகமா பண்ண வரோமோ நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம ஏதோ ஒரு வகையில தேவனுடைய பிளானுக்குள்ள இருந்துட்டே இருக்கிறோம், அவருக்காக வாழ்றோம். அப்படின்னா ஆஃபீஸ் கால் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, ப்ரையாரிட்டி தேவனுடைய பிள்ளைகள் எதற்கு ப்ரியாரிட்டி கொடுத்து வாழ்றோம், ஏன்னா நம்முடைய லைஃபே நம்முடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு நம்ம டெடிகேட் பண்றோம் அப்படின்ட்டு தான் ஞானஸ்தானத்திலே ஒப்பு கொடுத்துருக்கோம். அப்படிங்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அது இப்போ பிரதர்ஸ் கூப்பிட்றாங்கன்னா நம்ம பிரதர்ஸ்க்கு ப்ரையாரிட்டி வச்சிருப்போம். இந்த பிரதர் கூப்பிட்டா உடனே எடுத்துடணும், இவங்கெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா நாளைக்கு கூட பேசிக்கலாம். இதை வந்து கிறிஸ்து விரும்ப மாட்டார். எல்லாருக்கும் ஈக்குவல் ப்ரையாரிட்டின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டைம் நம்முடைய லைஃப் ஸ்பேன் எடுத்துக்கங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆவரேஜ் ஏஜ் வச்சுக்கலாம், ஜென்ரலாக நம்ம காமனான ஏஜ் வச்சுக்கலாம். நமக்கு ஒரு 30 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் எத்தனை நாள் வாழ போகிறோம் இந்த பூமியில்? நான் சொல்றது வந்து சபையோடைய நிறைவோ அல்லது நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற ஒரு வியாதியை பற்றியெல்லாம் சொல்ல, ஜென்ரலாக இருந்தால் இன்னும் எத்தனை நாள் இருக்கலாம்? ஒரு 30 வயசு நமக்கு, இன்னும் ஒரு 20 வருஷம் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 20 வருஷத்துல எத்தனை வருஷம் வேலைக்கு போகும்? அதாவது வேலைக்கு போகிற நேரங்கள் எவ்வளோ? அதாவது டெய்லி ஒரு 10 ஹவர்ஸ் நம்ம ஆஃபீஸில் இருக்கோம்னா 10 ஹவர்ஸ் போட்டிங்கன்னா வேலைக்கு போகிறது மட்டும் ஒரு 8 வருஷம் வந்துடுமா? 10 வருஷம் வந்துடும். எக்ஸ்ட்ரா பார்க்குறேன்றாரு. ஓகே, தூங்குறது
தூங்காது கொஞ்சம் குறைவுதான். நமக்கு ஒரு 6 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். மீதி இருக்கிறது நம்ம 20 வருஷம் இன்னும் வாழ போறோம்னு நினைச்சா கூட பிராக்டிக்கலாவே நம்ம கையில் இருக்கிறது ஒரு 4 வருஷம் தான். இப்ப இந்த 4 வருஷத்துல இந்த வகையான என்டர்டைன்மெண்ட்டும், இந்த வகையான மொபைல் நம்ம அடிக்ட் ஆகும், இந்த வகையான மற்ற காரியங்களை புறங்கூறுதல் பேசுறதும் இதில் நம்ம டைம் எங்கேஜ் ஆயிட்டோம் அப்படின்னா, நாம என்னைக்கு சபையா மாறுறது, நம்ம சபையா மாறுறதுக்கு உண்டான கேரக்டரை வளர்த்துக்கிறதுக்கு எங்க நேரம்? ஒரே பாயிண்ட் சொல்லிடுவோம், நான் எங்களுக்கு டைம் இல்லை. நாங்க எப்படி இருக்கோம்? கொஞ்சம் பிஸியா இருக்கோம். பிஸியா இருக்கிறோன்றது கரெக்ட் தான், பட் தேவனுடைய காரியத்துல பிஸியா இருந்தோம்னா ரொம்ப அது விஷயம் பார்க்குறோம். ஸோ நம்முடைய லைஃப் ஸ்பேனை 2ஆ பிரிச்சிங்கன்னா ஒர்க் பிளஸ் லீஃப்க்கு கிட்டத்தட்ட 3/4 நேரம் போயிடும். இதே மாதிரி தான் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நோவாவுடைய நாட்கள் இருந்தாங்க. நமக்கு வேதம் சொல்லுது, நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமார் நாட்கள். அங்க எல்லாரும் அவங்க டே டு டே கமிட்மெண்ட்ல பிஸியா இருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேவதூதோட சம்பந்தம் கலந்தாங்க. இன்னைக்கு பிக் ஜெயின்ஸ் மாதிரி நம்ம என்னன்னா மீடியாவோட போய் அட்டாச் ஆகிக்கிறோம், சோசியல் மீடியாவோட இணைஞ்சுக்கிறோம், நம்ம நேரத்தை அதுக்கு கொடுக்குறோம். இப்படி இருக்கும்போது மனுஷகுமாரனுடைய வருகை பாயிண்ட் நம்ம பார்க்குறோம். இப்போ கம்ப்ளீட்டா சபை செலக்ட் ஆகிற சூழ்நிலையில நம்ம செலக்ட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காலத்தை வேஸ்ட் பண்ணக்கூடிய பிள்ளைகளா நம்ம ஒரு வேளை இருந்தோம்னா, தேவன் உண்மையா யார் வாழ்றாங்களோ, நம்ம சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க தெரியும், அவங்கள மாத்திரம் எடுத்து பேழைகள் உட்கார வச்சு கதவை யார் அடைப்பாங்க? அப்படி கதவை அடைச்சாங்கன்னா நாளைக்கு பூமி மேல வரக்கூடிய ஒரு மகா உபத்திரவத்துல சபையா நம்ம போக முட்டோம்னா, காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏன்னா நோவா பிரசங்கிச்சார், யாரும் கேட்கல, கட்டாயம் நம்மளும் இந்த உபத்திரத்தை என்ன பண்ணிடுறோம்னா மாட்டிடுவோம். இதே தான் நம்ம ஒரு பேரபிள்ல கூட பார்ப்போம். 10 கன்னிகைகள் எல்லாருமே சபையாகணுன்ற எண்ணத்துல ஓடுறாங்க. சில பேர் கேர்லெஸ்ஸா இருந்தாங்க. இந்த கேர்லெஸ்னால அவங்க எதை இழக்கிறாங்கன்னா, மணவாளன் வந்து சபையை கூட்டிட்டு போனோன்னே அங்க கதவு என்ன ஆயிருதுன்னா, கதவை அடைஞ்ச பிறகு ஃபீல் பண்ணா கதவு ஓப்பன் ஆகுமா? இன்டர்வியூ போறோம், 10 மணிக்கு இன்டர்வியூ அப்படின்னா 10:30க்கு போனா உள்ள விடுவாங்களா? இப்ப கிட்டத்தட்ட நம்ம அந்த மாதிரி தான், நமக்கு எல்லா தகுதியும் இருக்கு, ஆனா அந்த டைமுக்குள்ள நம்முடைய டார்கெட்டை பினிஷ் பண்றோமா அப்படிங்கறத இங்க ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. நோவாவுடைய பேரை நீங்க எடுத்து பாருங்களேன். தேவன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு சபை இலக்கம் நிறைவான மாதிரி அந்த 8 பேர் உள்ள போனோன்னே தேவனே டோரை க்ளோஸ் பண்றாரு. இன்னைக்கு நம்ம கூட அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க. ஒருவேளை அவர்கள்லாம் சபையா மாறும் போது நம்ம வீக்கா இருக்கிற பட்சத்துல அவங்க எல்லாம் மறிச்ச உடனே டக்குன்னு சபையோட அழைப்பை க்ளோஸ் பண்ணாங்கன்னா, நம்ம கத்தி கதறினாலும் கட்டாயம் நமக்கு என்ன கிடைக்காதுன்னா இந்த மேன்மை கிடைக்காது. அப்ப நம்ம ஃபீல் பண்ணுவோம், இல்ல நாங்க இனிமேல் டெடிகேட்டடா இருக்கோம் அப்படின்னா விட மாட்டாங்க. இப்படிதான் பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் அழுதார், ஏசா. ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை வித்தாரு. நீங்க பைபிள்ல வசனம் இங்க வராது, பைபிள்ல வாசிச்சிடலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 16 மற்றும் 17. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட. இன்னைக்கு அப்படித்தானுங்க, ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்கு 1 hour தாங்க. அப்படி ஜஸ்ட் அப்படி நான் இன்டர்நெட்டை பார்த்துட்டு இப்படி வந்துடுறேன். இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை போயிடுது. நம்ம பர்ஃபெக்டா இருக்கிறோம், கொஞ்சம் கரை, அந்த கொஞ்சம் கரையில போய் மாட்டும் போது அவர் சொல்றாரு, வாசிங் மிஸ்டர், ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். ஏசா அழுன்னு அழுதும் அவருக்கு மனம் மாறுதல், தேவன் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் ஏசாக்கு என்ன பண்ணலன்னா கிடைக்கல. இன்னைக்கு அதே தான் இந்த கடைசி காலத்துல வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை போஜனம்ன்ற மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய சில இச்சைகள், சின்ன சின்ன வீக்னஸஸ். நம்ம டைமை எதுக்கெல்லாம் வேஸ்ட் பண்றோமோ அது எல்லாமே நம்முடைய வீக்னஸ் வச்சுக்கோங்களேன். தேவனுக்கு முதல் ப்ரையாரிட்டி, அப்புறம் உன்னை போல் பிறனை நேசி. இதை தவிர நம்முடைய பர்சனலா சில நேரங்களை ஒதுக்கும் போது இதே பாயிண்ட் தான். ஒருவேளை போஜனம்ன்ற மாதிரி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஒதுக்கும் போது பின்னாடி அழுது புரண்டாலும் நம்ம எல்லாருக்கும் தேவன் சொல்ற எச்சரிப்பு, கட்டாயம் மனம் மாறுதல என்ன பண்ண முடியாது. ஸோ இதே தான் இப்போ நேரம் எப்படியெல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். இப்போ இந்த நேரத்தை எப்படி யூஸ் பண்ணிக்கிறது, அதாவது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கன்னு பாடத்தை ஆரம்பிச்சுட்டு காலம் எப்படியெல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். எப்படி யூஸ் பண்றது ப்ராக்டிக்கலா? ஃபுல் டே வீட்லயே அடைஞ்சு கிடக்குறோம். என்னதான் பண்றதுன்னா, சில நமக்கு தெரிஞ்சதை நான் போட்டிருக்கேன், நீங்க இன்னும் கூட அடிஷனல் ஆட் பண்ணிக்கலாம். பர்சனல் ஸ்டடி அப்படின்ற ஒன்று சப்ஜெக்ட் எடுக்கிற சகோதரர்களுக்கு நான் சொல்ல, அவங்க எப்பவுமே இது படிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. சப்ஜெக்ட் எடுக்காத சகோதர சகோதரிகள் கூட பர்சனல் ஸ்டடின்னு ஒன்று அவங்களுடைய லைஃப்ல எப்பொழுதுமே இருக்கணும். இதுக்காக தங்களுடைய நேரத்தை யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா, ஏன் வீட்டில் வாஷிங் மிஷின் இந்த மாதிரி உபகரணங்கள் இருக்குன்னா நம்மளுடைய டைம் சேவிங்க்கு தான். சேவ் ஆகிற டைம் எங்க கொண்டு வந்து நிறுத்தணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தவிர மற்ற நம்முடைய தனிப்பட்ட ஒரு விருப்பத்துக்கு அந்த நேரத்தை கொடுத்துடக்கூடாது.
பர்சனல் ஸ்டடிங்கிறது நமக்கு மஸ்ட்டு. நமக்கு கிடைக்கிற நேரத்தை இதில் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் காமிக்கிறேன் பாருங்க. பைபிளில் 66 புஸ்தகம் இருக்குது. நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நம்ம சப்ஜெக்ட் கேட்குறோம், இது ரிகார்டிங் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம். இந்த 66 புஸ்தகத்தையும் லிட்டரலாக படித்து முடிச்சிட்டோம். நம்ம டைம் இருக்குங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ம சொல்கிறோம். இந்த 66 புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய, நான் சொல்ல லிட்டரலாக இருக்கிற சரித்திரத்தை படித்து முடிச்சிட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கிட்டே நம்ம கேள்வி கேட்டால் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். சில இடங்கள் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். ராஜாக்களுக்கு போனால் தெரியாது, நியாயாதிபதிகள் தெரியாது, உபாகம புஸ்தகம்னா டக்குன்னு நமக்கு வராது. ஏன் வராதுன்னா அதை நம்ம ஒன்றும் சரியாக படிக்கல. அப்போ அதுக்கு தான் நம்முடைய நேரத்தை செலவு பண்ணுமே தவிர, முன்னாடியே சொன்ன மாதிரி நம்முடைய விருப்பத்துக்காக செல்ஃபோன் தான் திரும்ப திரும்ப என்னுடைய மைண்டுக்கு வருது. ஏன்னா நம்ம எல்லாரும் அதில் தான் அடிக்ட் ஆகும். அதுலேயே நம்முடைய நேரத்தை என்ன பண்ணுறது போக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, கட்டாயமாக காலம் விரயமாக வேஸ்ட் ஆகுமே தவிர காலத்தை பிரயோஜனப்படுத்த முடியாது. சகோதரிகள் இன்னும் நிறைய ஊழியங்கள் பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேஷன். நிறைய சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பாடம் பேசுவோம், ஆனால் எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது டக்குன்னு. அப்போ வந்து கூட இருக்கக்கூடிய சகோதரிகள் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய நிறைய பாடங்களை தமிழில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்தா பாடம் எடுக்கிற சகோதரர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சகோதரர் பேசுகிற பாடத்தை அப்படியே லிட்டரலாக நீங்கள் எழுதி டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா, நம்முடைய மேகசின் ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணுறோம், இல்லைன்னு சொல்ல, இன்னும் நிறைய பேர் இன்வால்வ் ஆகணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலத்தை பிரயோஜனப்படுத்துறது தான். இது எல்லாமே நம்ம சபையாக மாற்றுறதுக்கு ஒவ்வொரு படிக்கற்கள் பார்க்குறோம். இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியோ செம்மன்ஸ் இருக்குது. நம்ம பேசக்கூடிய சகோதரர்கள் பேசுகிற சப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே டே டு டே நம்ம கேட்கலாம். ஏன் கேட்கலாம்னா, இது எல்லாமே பக்தி விருத்திக்கு ஏதுவாக இன்னும் நம்மளை மோட்டிவேட் பண்ணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் சினிமா பார்க்குறோமா? நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், யாரும் தவறாக எடுத்துக்கோனா ப்ராக்டிக்கலாக தான் நம்ம பேசணும். யாருமே தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்கறதில்ல. ஆனால் சினிமா பார்க்காம இருக்குமா? இந்த கேள்விக்கு எல்லாருடைய தலையும் இப்படி தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்ஃபோனில் ஏதோ ஒன்று பார்க்க போவோம், ஏதோ ஒன்று வந்துடும். படமே பார்க்கலனா கூட அங்கே இருக்கிற ஏதோ ஒரு காட்சி நம்முடைய மனசில் வந்துடுது. இந்த 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ கட்டாயம் டைம் வேஸ்ட் தான். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, இது தேவையில்லை, நம்ம இந்த உலகத்தில் பரதேசியாக இருக்கிறோம், நம்ம தேவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். உடனே நம்ம ஸ்ட்ரைக் ஆகி அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வரணுங்கிறது தான் இந்த பாடத்தில் நம்ம இவ்வளோ காரியங்கள் பார்க்கணும். நம்ம எல்லாருமே இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி 99% பர்ஃபெக்ட், அந்த 1%. இது நான் ப்ராக்டிக்கலாக சொல்லட்டுங்களா? நம்ம யாருமே உட்காந்து வீட்டில் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க மாட்டோம், ஆனால் கிரிக்கெட் ஸ்கோர் பார்ப்போம். இது வந்து பிரதர்ஸ், சகோதரிகள். நம்ம யாருமே வீட்டில் உட்காந்து ஒரு டிவியோ ஒரு சீரியலோ பார்க்க மாட்டோம், ஆனால் சீரியலில் என்ன நடக்குதுங்கிறத ஹாட் ஸ்டாரில் என்ன பண்ணுவோம், லைட்டாக பார்ப்போம். ப்ராக்டிக்கலா உண்மையா இல்லைங்களா? அப்போ எப்படின்னா, நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறோம். அந்த 1% அதுதான் நம்முடைய மாம்சம். நம்ம எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கோம், அந்த 1% கொஞ்சம் வீக்காக விடுறதுனால அந்த 1% தான் நம்ம ஒட்டுமொத்த வீக்னஸையும் அங்கே கொண்டு வந்து நிறுத்துன்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தது. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய வசனங்களை வாசித்து இந்த பாடத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம நிறைவு செய்யலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். இரவு சென்று போயிற்று. பாருங்க, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள. சோ கிறிஸ்துவுடைய அந்த கேரக்டர்ஸ் தான் நம்ம தரித்துக் கொள்ளணும். அடுத்தது என்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு பாருங்க. களியாட்டு வெறியும், சோ என்டர்டைன்மெண்ட், களியாட்டும் வெறியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல். சோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நமக்குள்ள இருக்கக்கூடாது. உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவும். சோ கிறிஸ்து ஒரு வெளிச்சம் காமிக்கிறாரு. இந்த லைட் தான் உமது வேதமே சத்தியம் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த வெளிச்சத்துல சீராய் அப்போஸ்தலனாகிய பவுல் நடந்த மாதிரி ரொம்ப போல்டா, ரொம்ப ஸ்ட்ராங்கா, நாங்க நிர்ணயிச்சிட்டோம், எங்க ஓட்டம் இதுதான், நாங்க இதுக்காக எல்லாத்தையும் குப்பைன்னு நினைக்கிறோம், நாங்க இப்படிதான் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீராய் நம்ம நடக்கணும். நம்ம அந்தகார கிரியைகள்லாம் இனிமேல் தள்ளி விட்டுறணும். அடுத்தது கூட வாசிக்கலாம். அதுல 14ஆம் வசனம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து. பாருங்க, ரொம்ப தெளிவா சொல்றார். நம்முடைய உடல், நமக்கு நிறைய வீக்னஸ் இருக்கு, அதுல ஒரு வீக்னஸ் சொல்றார். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து, சொபஸ்டிகேட்டடா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்முடைய சரீரத்தை வச்சுக்காம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஸோ எப்பொழுதும் நம்முடைய கான்சியஸ், நம்ம கிடைக்கிற நேரம், நமக்கு தேவன் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃப்ரீயாக நிறைய டைம் கிடைக்குது. இது எல்லாமே நம்முடைய மைண்ட் ஃபோக்கஸாக எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய திட்டம். ஒருவேளை சபையின் இலக்கம் முடிஞ்ச பிறகு ஏசா மாதிரி உட்காந்து அழுது புரண்டாலும் திரும்ப அந்த வாய்ப்பு வராது, கதவு அடைக்கப்பட்டுரும். தேவன் யாரை நிர்ணயிச்சாரோ அவரை தூக்கிட்டு போயிடுவார்.
அப்போ நாம பின்னாடி ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாருமே சில சில விஷயங்களை தவறு பண்றோம். அதான் அந்த 1%. 99 பர்ஃபெக்டா இருக்கிறோம், அந்த 1% கொஞ்சம் தவறு பண்றோம். அதை சொல்றாரு, அதெல்லாம் பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க என்ன பண்ணுங்க, தரித்துக் கொள்ளுங்கள். அவருடைய கேரக்டரை நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க சரீரத்தில் வச்சுக்கோங்க. ஸோ 2 வசனம் வாசித்து முடிச்சிடலாம். ரெவலேஷன் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. கட்டாயமா நிறைய ட்ரிபுலேஷன் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். ஈவன் ஃபினான்ஸ்ல இருந்து எல்லாமே பிரச்சனை தான் நமக்கு, யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது. பட் தேவன் ஏதோ ஒரு வகையில 2ஆம் கால சபையை நீங்க நினைச்சுக்கங்க, சிங்கத்துடைய குகை முன்னாடி போய் நின்று சிங்கம் வாயை பழக்கும் போது கூட தான் செத்துருவோம் அப்படிங்கிற பத்தி அவங்க யோசிக்கல. இமீடியட்டா சாகணும், சபையாகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் நம்ம சபையா மாறணுங்கிற டார்கெட்டை வச்சுக்கணும். இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். கட்டாயம் கஷ்டப்படுவோம் லாஸ்ட் டைம்ல. ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. சோ கட்டாயம் நம்ம என்ன பண்ணணும்னா சாகர வரைக்கும், அதான் நம்மளுடைய டார்கெட், சாகர வரைக்கும் உண்மையா இருக்கணும். அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன். சோ அப்பொழுது தேவன் நிர்ணயிச்ச அந்த ஒரு அழியாமையை கட்டாயம் நமக்கு கொடுப்பாருன்னு தான் பாக்குறோம். சோ இதுதான் இந்த நாள்ல நம்ம பார்த்த ஒரு பாடத்துடைய ஒரு மிக சுருக்கம் தான் நம்ம சொல்லணும் இல்லைங்களா? ஆனா கொஞ்சம் பெருசா இருக்கு, சுருக்கம்னு சொல்லுவோம். எங்க ஆரம்பிச்சோம்னு பாத்தீங்கன்னா காலத்தை பிரயோஜனப்படுத்தல். இந்த ஃபாஸ்டா போகிற இந்த உலகத்துல எல்லாமே பாசிபிள். ஆனா மனுஷனுக்கு எதை பத்தி மட்டும் திங்க் பண்ண டைம் இல்லைன்னா தேவனை பத்தியும் கிறிஸ்துவ பத்தியும் வேதத்தை பத்தியும் திங்க் பண்ண டைம் இல்லை. பட் நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து தேவன் திங்க் பண்ண ஒரு டைம் கொடுத்துருக்கார். இந்த டைம்ல நம்ம எங்கெல்லாம் லேக் ஆகுறோம் அப்படிங்கறத பார்த்தோம். மற்றவங்களை பத்தி பேசுறது, இன்னொரு சகோதரனுடைய குறையை பத்தி பேசுறது, நம்முடைய குறையை நம்ம நினைச்சுக்காம இருக்கிறது. 2வது, பரதேசி மாதிரி ஒரு வாழ்க்கை வாழாம இந்த உலகத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டு நம்மளே ஒரு பேர்டன் உண்டாக்கிக்கிறது. அப்புறம் இன்னும் நிறைய நம்ம பார்த்தோம், நம்முடைய டைமிங்கை எப்படியெல்லாம் வேஸ்ட் பண்றோம். இந்த சோஷியல் மீடியா ட்ராப்னு நம்ம பார்க்குறோம். கம்ப்ளீட்டா ஒரு விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா அல்டிமேட்டா டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு. இப்போ இந்த டைம் எல்லாம் சேவ் பண்றோம். சேவ் பண்ணி என்ன பிரதர் பண்றதும் போது பர்சனல் ஸ்டடி பண்ணலாம். இன்னும் தெரியாத பைபிள் இருக்கிற உண்மையான சரித்திரங்களை குறித்து நம்ம படிக்கலாம். சர்ச் ஹிஸ்டரி பத்தி படிக்கலாம். நிறைய பைபிள் இருக்கக்கூடிய சத்தியங்களை டிரான்ஸ்லேட் பண்ணலாம். நிறைய ஆடியோ சம்மன்ஸ் கேட்கலாம். ஏதோ ஒரு வகையில ஸ்பிரிச்சுவலி நம்ம எங்கேஜா இருக்கணும். ஒரு நாள் நம்ம எடுத்தோம்னா நம்ம தூங்குறது நம்ம ஆஃபீஸ் போற டைமை தவிர மீதி இருக்கிற நேரத்துல அல்டிமேட்டா நம்முடைய எல்லா நேரங்களும் தேவனுக்கு உகந்ததாகவும், அந்த தேவனுக்கு உகந்த விஷயத்துல நம்ம ஒரு ஆர்டர் பார்த்தோம். குடும்பம், மனைவி, பிள்ளைகள், ஒட்டுமொத்த ஃபேமிலி, சபை, இவங்களுக்கு உண்டான முன்னுரிமைகளையும் நம்ம கொடுத்து நம்ம ஒரு கேரக்டர் காமிக்கணும்னு பார்த்தோம். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நோவாவின் நாட்களில் நடந்த போலவே இப்பொழுது நடக்கும்னு ஒரு எச்சரிப்பை பார்த்தோம். ஏசா மாதிரி நம்ம என்ன ஆகக்கூடாதுன்னா கடைசியில் கஷ்டப்படக்கூடாதுன்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இது போல இன்னமும் தேவனுக்கு உண்மையாக நம்ம வாழலாம். கடைசியாக ஒரு வசனம் படிச்சு இந்த பாடத்தை நிறைவு பண்ணலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். பவுல் ஆரம்பிக்கிறார், கடைசியாக சகோதரரே நம்முடைய திங்கிங் என்ன எப்படி இருக்கணும்னு அவர் சொல்றார். சோ உண்மை உள்ளவைகள் எவைகளோ, சோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, சோ அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ. சோ நம்முடைய அல்டிமேட் திங்கிங் எண்ணங்கள் எங்க இருக்குன்னு சொல்றாருன்னா, புண்ணியம் எதுவோ, எது நமக்கு புண்ணியமோ, எது கிறிஸ்துவுக்கு புகழ்ச்சியோ, புகழ் எதுவோ அவைகளே எப்பொழுதும் நம்ம சிந்தித்திருக்கணுங்கிறதா தேவன் இந்த நாள்ல நமக்கு கொடுக்குற ஒரு அருமையான ஒரு எச்சரிப்புன்னு பார்க்குறோம். ஸோ கேட்ட வசனத்தின்படியாக நீ வரக்கூடிய நாட்களிலே நம் அனைவரும் இன்னும் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து தேவனுடைய அந்த கிறிஸ்துவுடைய மனவாட்டியாக போய் சேர தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு சகோதரருக்கு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான காலத்துக்கேற்ற ஒரு பாடத்தை தந்திருக்கிறாரு. முதலெல்லாம் ஆஃபீஸ்க்கு அவசர அவசரமாக ஓடிட்டு வந்து சாயந்தரம் எக்லிஷியாக்கு வந்துட்டு நைட்டு வீட்டில் போய் படுத்து ரொம்ப டயர்டிங் பார் எந்திரிச்சு வேலைக்கு போகிறதுக்குன்னு சொல்லுவோம். இப்போ அப்படி சொல்ல முடியாது. அதனால் இந்த காலத்துக்கேற்ற ஒரு சத்தியம் நான் நினைக்கிறேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஒரு தடவை பேசுகிறப்ப ஷீஷல் கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அவங்க ரொம்ப கவலைப்படுறப்ப சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு வார்த்தையை இப்போ நம்ம நினைவு கூர்ந்துக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இப்போ நமக்கு வேண்டாம். கவலைப்படுகிறதுனால் உங்கள் சரீர அளவில் ஒரு முளத்தை கூட்ட முடியுமான்னு சொல்லி கேட்டிருப்பாரு. நம்ம என்ன நினச்சிக்கோன்னா, வளர்த்தி ஒரு முளத்தை சரீரத்தில் கூட்ட முடியுமானா, ஒரு முளத்தை சரீரத்தில் கூட்டுறதுல உங்கள் வாழ்நாட்களில் ஒரு செகண்டாவது உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்குறாரு. இப்போ நம்ம எல்லாரும் கேட்டு பார்த்துக்கலாம். நம்முடைய வாழ்நாட்கள் தேவன் நமக்கு நியமிச்சிருக்கிறதுல ஒரு செகண்ட் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. 100% ஒவ்வொரு செகண்டுமே தேவன் கரத்தில் இருக்கு.
இந்த 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 டைமை நம்ம எப்படி தேவன் கொடுத்துருக்கிற டைமை நம்ம தேவனுக்காகவும் நம்முடைய வளர்ச்சிக்காகவும் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ரொம்ப புரிய வைக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நம்முடைய அன்பு சகோதரர் வந்து நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காரு. லாக்டவுனில் எத்தனாவது நாளுங்குது? சரியான பதில் யாருமே பதில் சொல்ல. 43வது நாளும் 44வது நாளும் ஐ திங்க். ஸோ இந்த 43 நாளில் வீட்டில் இருந்திருப்போம், நிறைய நேரம் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், சில பேர் ஆஃபீஸ் போயிட்டு கூட வந்திருக்கலாம், தப்பில்லை. இந்த டைமில் சகோதரர் சொன்ன மாதிரி பர்சனல் ஸ்டடி நான் முன்னாடி இருந்ததை விட இந்த பீரியடில் அதிகமாக நான் செஞ்சுருக்கேன், அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு ஊழியத்தை நான் செஞ்சுருக்கேன், நார்மலாக செய்கிறத விட இந்த ஒரு காரியத்தை கடவுளுக்கு அதிகமாக செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருந்தால் தயவுசெய்து குறித்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். லாக்டவுன் இன்னும் எத்தனாம் தேதி வரைக்கும் இருக்குங்க? அது கரெக்டாக உடனே பதில் வரும். 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த 17ஆம் தேதி வரைக்கும் இப்போலேருந்து கணக்கு போட்டால் எத்தனை மணி நேரம் இருக்குன்னு கணக்கு போட்டுக்கோங்க. அதில் தூங்குற டைமை கழிச்சிருங்க. மற்றபடி நம்முடைய தினந்தோறும் செய்ய வேண்டிய கடமைகளுக்கு செய்ய வேண்டிய டைமை கழிச்சிருங்க. ஆஃபீஸ் போகிற டைமை கழிச்சிருங்க. போகிறவங்க இல்லாதவங்க நீங்கள் டைம் நோட் பண்ணிக்கோங்க. 17ஆம் தேதி வரைக்கும் எத்தனை மணி நேரம் வருது இப்போலேருந்து, இதில் எவ்வளவு நேரம் கடவுளுக்காக நம்ம செலவு செய்ய போகிறோம், நம்முடைய பர்சனல் ஸ்டடிக்காக செலவு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. யாராவது ஒருத்தர் இந்த ரெண்டுமே நான் செய்யலிங் பிரதர் வேற ஒரு காரியம் செஞ்சா அதை நோட் பண்ணிக்கோங்க, யார்கிட்ட காமிச்சிடாதீங்க. கடைசியாக லாக்டவுன் முடிகிறப்ப எடுத்து பாருங்க, நம்முடைய வளர்ச்சி நாளைக்கு உலகத்துக்குள்ள போறப்ப எப்படி இருக்கு, முதல்ல இருந்ததோட நம்ம எப்படி மாறி இருக்கோம். ஒரு புதுசான ஒரு வாய்ப்பை தேவன் நம்ம கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்புக்குள்ள போறப்ப நம்ம எந்த அளவுக்கு உற்சாகத்தோட போறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் தீர்மானிக்கிறோம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி காலம் இனிமேல் வரும்னு சொல்லி கனவுல கூட இப்போ நம்ம நினைச்சு பார்க்க முடியல. தேவனுக்கு சித்தம் இருந்தனால தான் இது நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தேவன் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான வாய்ப்பை எடுத்துக்கிட்டு நம்முடைய அனுதின வாழ்க்கையில தேவனுக்காகவும் நம்முடைய வளர்ச்சிக்காகவும் மற்றவருடைய வளர்ச்சிக்காகவும் நம்ம சேர்ந்து பிரயாசப்படணும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். அடுத்தாக இரவின் கீதங்கள் வாசிக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் பால்பாண்டியன் அவர்களை அனைவர் சார்பாகவும் அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய நாளுக்கான இரவின் கீதங்கள் மே 5. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரை. சங்கீதம் 68:19 கீழே கொடுக்கப்பட்டுள்ள விளக்கம். நமது தேவன் எவ்வளவு அன்பும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், எவ்வளவு ஞானமும் பலமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்களில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நாம் எவ்வளவுதான் நன்மை செய்ய முயற்சி செய்தாலும் நம்முடைய எதிரியானவன் நம்மிலும் பலம் கொண்டு நம்மை நன்மை செய்ய விடுவதில்லை. நாம் எப்பொழுதும் பலவீனமாகவே இருப்பதை உணர்கிறோமோ அப்பொழுது நம்முடைய பலவீனத்தில் பலமும், உதவியற்ற நிலையில் உதவியும், தகுதியற்ற நிலையில் தகுதியும் தேவனுடைய வல்லமையினாலே நமக்கு உண்டாகும். நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலம் விளங்குவதால் நாம் அவரில் பூரணப்பட முடியும். நாம் பலவீனமாக இருக்கிறோம், முடமாக இருக்கிறோம் என்பதனால் தேவ அன்பிலும் தேவ பலத்திலும் இருந்து நம்மை பிரித்துவிட முடியாது. எவ்வளவாய் அவரது சித்தத்தை நிறைவேற்ற முயற்சி செய்கிறோமோ அவ்வளவாய் அவருடைய ஒத்தாசையின் கரம் நம்மீது இருக்கும். ஏனெனில் நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார் என்பதை. ஆமென். சகோதரர் வினோத் பாபு அவர்கள் ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதற்கு பின்பு அறிவிப்புகள் நாம் கேட்கிறோம். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள நமக்கெல்லாம் எங்களை கண்ணோக்கி பார்த்து வழிநடத்துவதைதான் அங்கே நல்லா தோற்றினேன். இதோ அப்பா, கடந்த நேரங்களில் கூட எங்களை கண்ணின் இமை போல பாதுகாத்து வழிநடத்தி இந்த ஒரு நாளையும் கிருபையாய் கொடுத்து பகல் முழுதும் எங்களை காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேலையிலும் கூட நாங்கள் சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி உமது மேலான சத்தியத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்கும் அன்புக்காகவும் கூட எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கணும்ப்பா. இதோப்பா, கோடான கோடி மக்களுக்கும் கல்விமான்களுக்கும் கிடைக்கப்பெறாத இந்த உன்னதமான சத்தியத்தை வெகு சிலராக எங்களை நீர் இந்த உலகத்திலிருந்து உமது மிக பெரிதான கிருபையினாலே பிரித்து எடுத்து இன்றைய நாளிலும் கூட சகோதர வாயிலாக நீர் கொடுத்த இந்த உன்னதமான சத்தியத்துக்காக கூட கோடான கோடி நன்றிகளையும் துதிகளையும் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. இதோப்பா, கேட்டுக்கொண்ட சத்தியத்தின் பிரகாரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தையும் நேரத்தையும் நாங்கள் எப்படி பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறப்பா. அதை எங்கள் மனதிலே எடுத்துக்கொண்டு அதன்படி எங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து
அதற்கேற்ற கனிகளை 30, 60, 100 விளங்குவதற்காக எங்கள் ஓட்டத்தை ஓட தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவையும் அதிகமாய் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும் அப்பா. இதோப்பா காலம் கடைசி என்பதை நாங்கள் நன்கு உணர்ந்து கொண்டு அனுதினமும் நீங்கள் கொடுத்து வருகிற சத்தியத்தை கொண்டு எங்களை நாங்களே நிதானித்து சோதித்தறிந்து எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் இன்னும் அதிகமாய் பிரயாசப்பட்டு ஓடவும் நீர் எங்களை அழைத்த அழைப்புக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக நாங்கள் வாழ்ந்து மறிக்க தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவையும் அதிகமாய் கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும் அப்பா. இதோப்பா இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவு வழியந்தும் திவ்ய பிரசனம் இருந்தது போல மீண்டுமாக நாங்கள் கூடி வரும் மட்டும் பிரியாத நேசக்கரம் எங்களோடு இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். எங்களுடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஒரு சிறிய மன்றாட்டை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அன்பரும் அமரவும். நேற்றைய தினத்தில் அறிவித்திருந்தபடி நம்ம சப்ஜெக்ட்ஸ் 7 மணிக்கே வச்சுக்கலாமா 7:30 மணிக்கு வச்சுக்கலாமான்னு கேட்டிருந்தோம். இன்னைக்கு எத்தனை பேர் எப்படி ஜாயின் பண்ணுறாங்க ஃபேஸ்புக்கில் அப்படிங்கிறத பொறுத்து டிசைட் பண்ணலான்னு பார்த்தோம். வழக்கம் போல் இன்னைக்கு 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா 7:15 வரைக்கும் ஒரு கணிசமான அளவுக்கு பேர் வரல, ஆன்லைனில் வரல. ஸோ அதனால் டைம் மாற்றி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு முடிவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆகையால் நாளை முதல் நம்முடைய சப்ஜெக்ட் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் 7 மணிக்கு பதிலாக 7:15 என்று தீர்மானிக்கப்படுகிறது. எல்லாரும் தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. 7 மணிக்கு கிடையாது, 7:15 நம்ம சப்ஜெக்ட் கரெக்டாக ஆரம்பிச்சிருவோம். இப்போ எப்படி 7 மணிக்கு ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி 7:15 ஷார்ப்பாக அந்த டைம் நம்ம ஆரம்பிச்சிருவோம். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா சகோதர சகோதரிகள் எல்லாரும் முழு சப்ஜெக்டை கேட்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். ஆகவே சகோதர சகோதரிகள் அதுக்காக நீங்கள் டைம் கொஞ்சம் பிரயோஜனப்படுத்தி கொண்டு மற்ற வேலைகள்லாம் கொஞ்சம் ப்ரையாரிட்டியை கொஞ்சம் மாற்றிட்டு 7:15க்கு கரெக்டாக சப்ஜெக்ட் கேட்க நீங்கள் விடும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் பார்க்க வர யாராவது நாளைக்கு 7 மணிக்கு பார்த்துட்டு சப்ஜெக்ட் இல்லைன்னு நினச்சிக்க வேண்டாம். எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு, நாளை முதல் 7:15க்கு நம்முடைய வேத பாடங்கள் நடைபெறும் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து அவருடைய சித்தப்படி வழி நடத்துவாராக. ஆமென்.